சென்று நற்செய்தியை அறிவிங்கள் என்று இயேசு சொன்னார். அதுபோல சித்தர்களும் புத்தர்களும் அறத்தை விதைத்து அதன் வழி நாம் செல்ல அனைவரும் இறைவனையும் என் அப்பம்மா நேசக்காவையும் என் இனிய பெற்றோரையும் வாழ்த்தி இன்று 26ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு ஐரோப்பிய நேரம் 9:30, லண்டன் நேரம் 8:30. நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டு இருப்பது லண்டன் தமிழ் வானொலி பாட்டி.com. இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடாமோகனையும் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி இந்த ஆண்டு சமூக ஒருங்கிசைவு ஆண்டு, இந்த மாதம் குழந்தைகள் விழிப்புணர்வு மாதம், அதனையும் நாங்கள் நினைத்து தமிழே நீ அகமாய் புறமாய் அது வேற 400 பாடல்களாய் காதலாய் வீரமாய் மனம் பரப்பி மல்லிகையாய் நறுமணம் வீசுகிறாயே தமிழே அமுதே என்று என்னைய தமிழை வாழ்த்தி இன்றைய தலைப்பு குடும்பங்களின் பிளவுகளுக்கு காரணம் அகக்காரணிகளா புறக்காரணிகளா, அதாவது வளர்ப்பு மனநிலை பற்றிய வாதமா இல்லதை புறக்காரணிகளா என்றதுதான் இன்றைய தலைப்பு. இந்த குடும்பம் என்ற அணியில் சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியமும் விஜயலட்சுமி வசந்தி விவேகானந்தமும் பேச வருகிறார்கள். புறக்காரணிகள் என்ற அணியில் யசோதா தர்மலிங்கமும் நித்யா பாஸ்கர் அவர்களும், யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து, நித்யா பாஸ்கர் லண்டன்ல இருந்து பேச வரார்கள். அப்ப இந்த குடும்பம் பிளவு சந்தோஷம் எல்லாத்தையும் நாங்கள் எப்படி என்ற உங்களோட பேச்சாளர்கள், உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த அறிந்த பேச்சாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி, 1000 எண்ணம் வீடு அது அன்பு வாழும் கூடு, 1000 எண்ணம் வீடு அது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்தின் விழுது அதன் ஆணி வேறு யாரு, ஆலமரத்தின் விழுது அதன் ஆணி வேறு யாரு, அம்மா அப்பா போலத்தான் அப்பா மாமி மருமகள் என்று 1000 எண்ணம் வீடு அது அன்பு வாழும் என்று சொல்லிக்கணும். உண்மையிலே அழகான குடும்பங்கள், அழகான நினைவுகள். எனக்கு இன்றைக்கு அந்த நினைவுகள், இந்த குடும்பத்தோட வாழ்ந்த அந்த நினைவுகள் ஒவ்வொன்றும் எனக்கு நான் ஒன்றும் போய் சொல்லலாது. என்னடா யசோதா தர்மலிங்கத்துக்கு எல்லாம் தெரியும். எங்களோட வீடுகள், எங்களோட வாசல்கள், எங்களோட உறவுகள், எங்களோட மம்மி, எங்களோட அப்பா, அதனால நான் போய் சொல்ல ஒன்றும் இயலாது. என்ன அப்படி வாழ்ந்த குடும்பம், வீடப்பவும் திறந்திருக்கும், விருந்தினர் எப்பவும் வந்திருப்பர். அவ்வளவு அழகான வீடு, அழகான குடும்பங்கள். அதே மாதிரி தானே இந்த குடும்பம். எப்பயும் விருந்தினருக்கு குறைவில்லை, சமைச்சு களைச்சு போயிடுவேன். கூட கணவரார் வீட்டு உறவுகள் என்று சொல்லிக்கொண்டு இப்படி குடும்பங்கள், அம்மா அப்பா சகோதரர்கள் மாமி மச்சான் ஊரார் உறவினர்கள் என்று சந்தோஷமே அந்த குடும்பம். அப்ப இந்த குடும்பங்கள் எப்படி இது இருக்குது, இன்றைக்கு நிலைமை என்ன, எப்படி மீண்டும் இந்த குடும்பங்களை நாங்கள் உருவாக்குறது, அதுக்கு எந்த பங்களிப்பு என்ன, உங்களோட பங்களிப்பு இதுக்கு மேல பேசினா நீங்க பேசுவீங்க சொல்லிக்கொண்டு முதலாவதாக எங்களுக்கு குடும்பம் அகக்காரணிகள், அதாவது வளர்ப்பு மனநிலை போன்றவர்களை முதலாவதாக வருபவர் சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம். பார்ப்போம் என்னத்த சொல்ல போறார், எப்படி சொல்ல போறார். வாங்கோ தாங்கோ லண்டன்ல இருந்து சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம் வாங்கோ. எனக்கு மேலான இந்த பிரபஞ்ச சக்தியை வணங்கி கொண்டு இங்கே இருக்கும் எங்களுக்கு தளம் தந்த FTV இயக்குனர் மற்றும் எங்கள் தளத்தை ரன் பண்ணி கொண்டிருக்கும் தலைவி சகோதரர்கள் அனைவரையும், இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் சகோதர ரசிக கூட்டங்களையும் வணங்கி கொண்டு நேரடியாகவே குடும்பங்களை சிதவடைக்கிறது குடும்பங்கள் தான்,
என்ற தலைப்பை ரெண்டு தந்திருக்கிறார்கள். அகக்காரணிகள் என்றதுலதான் நீங்க பேச போறீங்க. குடும்பம் ஒரு குடும்பங்கள்லாம் குடும்பங்களை சிதைவடைக்கின்றன. உண்மையாகவே அந்த சொல்லு எனக்கு கண்ணீர் தான் வருகிறது. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், அனைத்தும் முளைக்கிற இடம் குடும்பம் தான். அங்கேதான் அத்தனையும் அன்பு, கருணை, பக்தி, அந்த குடும்பத்தை நேசித்து வளர நாங்கள் ஒரு அன்பையும் அறத்தையும் ஒரு கையால ஒரு கயிறாக பிடிச்சு கொண்டுதான் நாங்க வளருவோம். இந்த இந்த செயலை செய்தால் இந்த குடும்பத்துக்கு கூடாது, இந்த செயலை செய்தால் குடும்பத்துக்கு தான் பேர் வரும். அவ்வாறு அந்த சிலவற்றை நாங்க பிடித்து வைத்திருப்போம், விட மாட்டோம். இறுதி மட்டும் வைத்திருத்து கொள்ளுவோம். அவே அந்த தர்மம் செய்வோம், பொய் சொல்ல மாட்டோம். நல்ல அந்த குடும்பம் எங்களுக்கு விதைத்து விடும், ஏதோ விதைத்து விடும். இறுதி மனித வாழ்க்கையில் முடிவு வரையும் குடும்பத்திலிருந்து எது வந்ததோ, நாங்கள் பிறக்கும் போது எதை எடுத்தோமோ அதை இறுதி மட்டும் கொண்டு போய் முடிப்போம், அறுவடை மாதிரி. இன்று அப்படி அல்ல. இன்றைய புரிதல் என்றது குடும்பத்திலிருந்து வருகிறது. அன்பை பெற்று அந்த அன்பு அந்த குடும்பத்திலே அந்த அன்பு பிறழும் போது ஆயுதமாக மாறுகிறது. அப்ப அந்த அன்பை காப்பாற்றுவது குடும்பம்தான். ஏதோ ஒன்று நுழையுது என்று சொன்னா குடும்பம்தான் அதை பாதுகாக்க வேண்டும். குடும்பத்துல நாங்கள் ஒரு ஆள் விலகி போகுது என்று சொன்னாலே குடும்பம்தான் அதை கண்டுபிடித்து அணுவும் உள்ளுக்குள்ள அகலாதபடிக்கு காப்பாற்றி ஒரு ஆளை நல்லவர, ஒரு தாய் தகப்பனுக்குத்தானே ஒரு பிள்ளை வந்து நல்லவனாக வரும்போது முதலில் கிடைக்கிற பட்டம் தாய் தகப்பனுக்கு தான். நல்லவர் ஆகினும் அன்ன வளர்ப்பிலே என்று சொல்லப்படுகிறது. அது அப்ப முடியும் மட்டும் அந்த பேர் வருகிறது அன்னைக்கும் தந்தைக்கும் தான், தந்தையும் சேர்த்துத்தான் வருகிறது. அது அன்னை என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய குரல் எங்களுக்கு கேட்கவில்லை, என்னுடைய குரல் கேட்கிறதா? ஓமோ சரி. என்னன்னா சரி, என்னென்றால் அன்னையும் தந்தையும் என்ன, அன்னையும் பிதாவும் ஆலயம் தொழுவது சாலவன் நன்று, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்த அன்னையும் பிதாவும் தான் எங்களை வளர்க்குறது. ஆனா நடந்தது அப்படி இல்லை. இன்றைக்கு என்ன நடக்குது, நான் என்ன செய்யறேன், எந்த குடும்பம், எங்கட குடும்பம், அதைத்தான் கூட கதைங்க. என்னடா பழசு எங்க குடும்பத்தை உருவாக்குறதுக்கு உதவி செய்யணும், அவ்வளவும் எங்களுக்கு குடும்பம். ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷம் மேடம், நல்ல பிள்ளைகள் நீங்கள் பேசத்தான் வந்த நீங்கள், நான் உங்களை விடுவேன். டக்கு டக்கு கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கட்டும், ஏன்னா கடைசியால் நித்திரையா போயிருப்போம், அது காண்டுதான். அப்ப சரி, இப்படி சொல்றா, அப்படி அன்னையும் பிதாவும் இப்படி எல்லாம் வளர்க்குறாங்க. சரி, எதிராளியில நீங்களுக்கு உடன்படுறீங்களா? உடன்படாட்டா அதை சொல்லி போட்டு பேர்ந்து நீங்கள் உங்களோட காரணியை சொல்லுங்க. எங்க யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து. வணக்கம். இறைவனையும் இயற்கையும் வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி பல வழிகளிலும் வழிகாட்டி உதவிய அனைவருக்கும் நன்றியும் நல்வாழ்த்தும் கூறி தலைப்புக்குள் நுழைகின்றேன். இன்றைய குடும்ப பிளவுகளுக்கு காரணம் புறக்காரணிதான் என்றுதான் என்னுடைய வாதம். முதலிலே ஒரு குறள் ஒன்று, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. அதாவது இந்த குறள் துறவரத்தை விட மேலானது இல்வாழ்க்கை என்பதை எடுத்து காட்டுகிறது. இதை விட வேறு ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம் என்றால் என்னுடைய அறிவு கட்டியபடி இல்லை என்றுதான் சொல்லலாம். அந்த வகையிலே புறக்காரணி என்றைக்கு நான் முதலாவதாக வைக்கிற குற்றச்சாட்டு இந்த குடும்ப உறவுகள், கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி அல்லது ஏதோ அவர்களை தவிர இருக்கிற இந்த மாமன் மாமி அல்ல கணவனுக்கு மாமன் அல்லது மனைவிக்கு இப்படி அல்லது ஏதோ சகோதர உறவு, அது குடும்பம், அதெல்லாம் குடும்பத்துக்கு வரும். ஆமா மாமி மாச்சான். இப்ப நாங்க புறக்காரணிகள். ஓகே, நண்பர்கள் புறக்காரணிதான். குடும்ப உறவுகளும் ஒரு வகையில இப்ப கணவன் மனைவி இரண்டு உறவுகளுக்குள்ள அந்த குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள், அதை விட்டு வெளியில நான் புறக்காரணி என்று பார்க்கிறேன். ஓகே, அப்படி சொன்னால் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி என்ற அந்த குடும்பத்துக்குள்ள மூன்றாவது ஒரு நபருடைய தலையீடு வரும் என்று சொன்னால் அது புறக்காரணி. இப்ப ஓகே, குடும்ப அப்பா அம்மா அல்லது மாமன் மாமி இல்லைன்னு சொன்னால்
நண்பர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது புதிய புதிய நபர்களின் சந்திப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்கள் எடுத்துக்கொண்டால் உங்களோட குடும்பத்துக்குள்ள நண்பர்களோட தலையீடு தேவை அற்றது. அதாவது ஒருவனுக்கு சொல்லி தனது மன ஆறுதலுக்கு தன் மனைவியிடமோ அல்லது கணவனிடமோ அல்லது காதலனோ காதலியிட சொல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுமானால் நண்பனிடம் போயோ அல்ல நண்பனிடம் போய் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் காது கொடுத்து கேட்க வேண்டியதுதான் அந்த மூன்றாவது நபருடைய வேலையோ அல்லது உதவியோ தவிர அவர் அதுக்குள்ள போய் தீர்ப்பு கூற முடியாது. கேட்டால் நல்ல வழியில வழிகாட்டவே முடியுமோ ஒழிய, ஆனால் பெரும்பாலும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் நல்ல வழியில வழிகாட்டுறது இல்லை. பிரித்து இவர்களை இப்படி ஒற்றுமையா இருக்கிறத எப்படியடா ஏதாவது செய்து பிரித்து விடலாம் என்ற நபர்கள் அதிகமாக இருப்பதால் அந்த இது தேவையில்லை என்ற மூன்றாவது நபருடைய நீங்கள் காது கொடுத்து கேட்கலாம். அதோட ஓகே நாளைக்கு இது கடந்து போயிரும் என்று சொல்லிட்டு விலகலாம். அதை நீங்கள் ஊதி பெருப்பிக்க தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு கருத்து எனக்கு நான் இது சொல்றேன் என்னன்னா, இப்ப நீங்கள் ஏன் உங்களுக்குள்ள முதலாவதாக தீர்க்க வலிக்கிடாமல் குடும்ப பிரச்சனையை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவீங்க? அதுதான் நான் சொல்றேன். அது இப்ப அவே சொல்லணும். இப்ப எந்த இது இல்ல தானே. இப்ப நார்மலா அதுக்கு வேணும்னா நான் கருத்து சொல்லலாம் வேண்டா உங்களுக்கு குடும்ப சரி. இப்ப அவ சொல்லுறா சரி அங்காளி ஒரு ஆள் நித்திய வாசனை இதுக்கு மட்டும் சொல்லிட்டு விடுங்க. இப்ப இவ சொல்றா மூன்றாம் ஒரு ஆள் அது நண்பராக இருந்தால் அதை கேட்கலாமே ஒழிய அதுக்கு தீர்ப்பு கூறி நீங்கள் ஒரு ஜட்ஜாயோ சட்டத்தரணியாயோ வர முடியாது. அதனாலதான் குடும்ப பிரிவுகள் வருதுன்னு சொல்றான். இது இந்த மூன்றாம் நபர் தேவையாகுது உங்களுக்கு. நித்யபாஸ்கர் சொல்லுங்க. இப்ப குடும்ப பிரிவு பற்றி நாங்க கதைக்கல. நாங்கள் இப்ப வெளிப்புற பாதிப்புகளை பற்றி தானே நாங்க சொல்ல போறோம். அதான் வெளிப்புற நான் சொல்ல சாரி நான் என்னென்றால் இப்ப வெளிப்புற பாதிப்புகள் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அதான் இல்ல பொறுங்க நான் சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னால் அடிக்ஷன், அதாவது மதுபானம், சூதாட்டம், போதைப் பொருள் போன்ற பழக்க வழக்கங்களும் குடும்பத்தை வேகமாக சிதைக்க முடியும் என்று நான் சொல்றேன். சரி, அது ஒரு நல்ல பெரிய காரணி. இப்ப இவண்டைக்கு மறுப்பு உடன்படுறீங்களா? அடுத்த அணியில வசந்தியில குட் வெல்டன். இப்ப வசந்தி சொல்லுங்க, இப்படி இந்த மூன்றாம் நபர் இப்ப அவைகள் புறக்காரணிகள் நண்பர்கள் இப்ப தலைவிடுகினும், அது உண்மை, அது சரி, அது சரி. அப்ப இது தலையிட வேணுமான்னு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் அகக்காரணிகள் எல்லாம் நீங்கள் அப்ப வசந்தி விவகாரங்கள் சொல்லுங்க. வணக்கம் உதிப்பூரப்புகள் அனைவருக்கும் இத்தலத்தை தந்த அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கங்களும். என்னென்று சொன்னால் குடும்பங்கள் குடும்பம் ஒரு கதம்பம். குடும்பங்கள் முந்தைய காலத்துல நல்ல ஒற்றுமையா தான் இருந்தவர். ஏனென்றால் ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பங்களா இருந்தபடியா. கூட்டு குடும்பங்களா இருக்கும்போது நல்லது கெட்டதுகளை திருத்துவார்கள், சொல்லி கொடுப்பார்கள். ஒரு ஆள் எங்கேயாவது கெட்டவையா இருந்தாலும் கூட எத்தனையோ பேர் அங்க நல்லவர்களா தான் இருப்பார்கள். அப்ப இருக்கும்போது ஒரு நாளுமே முந்தைய காலத்துல பிரச்சனை. இப்போது ஜெலசி, புறாழ்மை, போட்டி, காம்படிஷன் இதெல்லாம் கூடி அளவுக்கு மிஞ்சி கூடி விட்டது. மணி ஏற்றத்தாழ்வு என்ன பணம் அதுவும் உண்மைதான். இப்ப நீங்க குடும்பத்துக்குள்ள குடும்பம் இருக்கேக்க அண்ணன் தம்பி மச்சான் மாமன் இவைன்ற மூன்றாவது தலையீடு கட்டாயம் முக்கியம். அது உங்களுக்கு உதவி செய்யுமே ஒழிய உங்களை பாதிக்காது. ஏனென்றா அவர்கள் குடும்பம் அன்னைக்கு அவர்கள் உங்களோட சுயநல உங்களோட நன்மை தீமையிலே அவர்களுக்கு உண்மையிலேயே ஈடுபாடு இருக்குது. சரி, நன்றி. இப்ப அங்கால போறேன். நாங்க இது என்ன எதிர்த்து கதைக்கிறாரு, அவ குடும்பங்கள் தான் காரணம் என்று சொல்லி நம்ம காரணம் இல்லை என்று சொல்றா. குடும்பங்கள் தான் காரணம் என்றதைத்தான் அவ கதைக்கணும். நாங்க அதை எதிர்த்து கதைக்க வேணும். அது சரி, அவ சொல்லுறா சொல்லி முடிக்கிறேன். புறக்காரணியில அடுத்தது இந்த சமூக வலைத்தளங்களின் அதாவது சமூக வலைத்தளங்கள்கிட்ட இருக்கு அதன் தொடர்பாடு அது அதை பாவிக்க தெரியுது இல்ல. பெரும்பாலும் படித்தவர்கள்ல இருந்து இப்ப சாதாரண மனிதர்கள், சிறியவர்கள்ல இருந்து படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாருமே இந்த சமூக வலைத்தளங்களால பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது ஒரு இந்த குடும்ப பிளவுகள், அதாவது விவாகரத்தா இருக்கலாம், பிரிவா இருக்கலாம், சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமில்லை, படித்தவர்கள் இருந்து எல்லாரும். சொல்ல போனால் 75 விழுக்காடு பெண்கள் விவாகரத்து கேட்கிற நிலையில பொதுவாக ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு ஆய்வுல சொல்லப்படுது. அதை விட
திருமணமானவர்கள்ல 44 விழுக்காடினர் விவாகரத்துக்குள்ளதான் போயிருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆய்வும் சொல்லுது. இதுல என்ன முக்கிய காரணம்னா பொருளாதாரமும் இந்த சமூக வலைத்தளங்கள். இந்த சமூக வலைத்தளங்களை சமூக வலைத்தளம் என்னன்னா ஒவ்வொரு பாயிண்டா கதைங்க. அப்ப நல்லம் இல்ல நாங்க செலாகிச்சு கொண்டு வருவோம். அப்ப சந்திரிகா சொல்லுங்க என்னடா அடுத்த நித்யா சந்திரிகா சொல்லுங்க இல்ல வசந்தி சொல்லுங்க. இந்த சமூக வலைத்தளங்கள் தான் கூடுதலான தாக்கத்தை இந்த குடும்ப பிரிவுக்கு காரணம் என்று சொல்லுறா. ஆனா படிச்சவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்கும் இதுதான் காரணம். நீங்களும் இதை உடன்படுறீங்களா இல்லையா? இல்ல உங்களோட காரணம் சமூக வலைத்தளங்களை பாவிக்கிற விதத்தை பொறுத்தது. நீங்கள் வந்து so many people are addicted to outside influences. என்னன்னு சொன்னா மற்றவைய பார்த்து காப்பி பண்றது, மற்றவை போடுற உடுப்பை போடுவோம்ன்றது, மற்றவை போடுற மாதிரி போடுவோம், மற்றவை சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட வேணும் நினைக்கிறது, மற்றவை வேண்டி போடுற நகைய இதுகள் வந்து குடும்பங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கி அதோட சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க இந்த அரசாங்கங்கள் சொன்னா எங்களோட அவுட் சைட் கவர்னர்ஸ் வந்து இண்டிவிஜுவாலிட்டி லைஃபை தான் நோக்கி மக்களை புஷ் பண்றாரு. இல்ல நீங்க அது வந்து புறக்காரர்கள். சரி இது பலம் காணும். இப்ப நித்யா பாஸ்கர்ட்ட போறோம். இப்ப அவட்ட போயில இப்ப நீங்கள் இதுக்கு நீங்க உடன்படுறீங்களா? இப்ப ஒன்று எடுத்து தாரா என்னென்றால் இப்ப அரசாங்கமும் பொருளாதாரம் காரணம் என்று அவ டக்குன்னு சொல்றான். இப்ப நீங்க சொல்லுங்க இதுக்கு உடன்படுறீங்களா? உங்களோட அடுத்த கருத்து என்ன? இல்ல நிச்சயமா நான் உடன்படுறேன். அது வந்து இப்ப அவ சொல்றா அந்த அதாவது அந்த என்ன இதுகளை பாவிக்கிறதால, அதாவது சமூக வலைத்தளங்களை தவறுதலா பாவிக்கிறதாலதான் அப்படி என்று சொல்லி அப்படி என்று சொல்லும். இல்ல அது உங்களோட அணிலாம் சொன்னது. இப்ப அவ சொல்றா முறையா பாவிச்சா நானும் தான் சமூக வலைத்தளங்களை எல்லாத்திலையும் இருக்கிறேன். நாங்களும் இருக்கிறோம். எல்லாரும் சமூக வலைத்தளத்தை பாவிச்சு தவறான வழிக்கு போக முடியாது. இப்ப அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப ஒரு வாழ்க்கை அதோட லைஃப் சேஞ்ச் இருக்கு. ஒரு இறப்பு, வேலையில்லா தன்மை, இடம் மாற்றம், அப்படியான நிலைமையிலும் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அதைத்தான் நான் சொல்றேன். குடும்பத்தை பாதிக்கும் தானே. சில பேருக்கு குடும்பத்துல இழப்புகள் வரும். இப்ப ஒரு இறப்பு வரைக்க ஒரு அதாவது மென்டல் ஹெல்த், அதாவது மனநிலை பாதிக்கப்படும். அது குடும்பத்தை பாதிக்கும். மற்ற உறவுகளுக்குள்ள அதாவது இந்த உரையாடல் ஒன்று சேர்ந்து கதைக்காதது, அதாலும் நிறைய பாதிப்புகள் வரும். உறவுகள் பிரிவுகளுக்கு காரணம் தான். ஒரு பிரச்சனை வருது ஒரு குடும்பத்துக்குள்ள, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள, அதை சேர்ந்து அவ உரையாடி அவ கதைச்சு அது ஒரு தீர்வுக்கு வராட்டி அதுக்குள்ள பிரச்சனை வருதுதான் அதுக்குள்ள இல்லையா? சொல்றீங்க நீங்க. சரி இப்ப சொல்லுங்க இந்த குடும்ப பிரிவுகள் வடிவா தலைப்பா பாருங்க. குடும்ப பிரிவு என்றால் இப்ப கணவன் மனைவிக்கு இருக்கிற பிறழ்வு, கணவன் மனைவிக்கு உறவு சிக்கல்கள். இப்ப ஒருவர் இறந்தால் அவைய தனியா இருக்கேக்கு அவருக்கு அந்த குடும்பத்துல இன்னொரு ஆள் வந்து தலையிடும். இப்ப ஒரு எக்ஸுக்கு ஒரு ஆளுக்கு கணவர் இறந்துட்டாரென்றால் இப்ப தனியா இருக்கிறதானே இவோட இன்னும் கேட்கலாம், சேட்டை விடலாம், சும்மா போட்டு பாக்குறோம் தூண்டில். இப்போ பிடிக்கலாமோ மீன் பிடிக்கலாம். அப்ப அப்படி ஒரு இறப்பு, இப்ப நித்யா சொல்ற மாதிரி அந்த இறப்பு அவையோட குடும்பத்துக்குள்ள இன்னும் ஒரு ஆள் தலைவிட்டு வீண் பிரச்சனைகளையும் மன உளைச்சலையும் அது பாதிப்பு ஏற்படுத்துது. அதுவும் ஒரு புறக்காரணி தானே. அதுவும் புறக்காரணி. இப்ப வந்து ஒரு குடும்பத்துல ஒரு கணவர் இல்லையன்னா அவைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையன்னு சொல்லி நாங்க பழகுற விதத்தை வச்சு, நாங்க பேசுற விதத்தை வச்சு இன்னொரு குடும்பம் வந்து அதுல தலையிட பாக்குது. அதுவும் ஒரு பிரச்சனையை கொண்டு வர, அதுவும் ஒரு புறக்காரணி என்று நான் சொல்றேன். நித்யா சொல்லுங்க அடுத்த இல்ல சந்திரிகா. நான் என்னோட இந்த தலைப்பு வந்து குடும்பங்களை இருக்கும்போது குடும்பங்களுக்குள்ள அவைக்குள்ள நல்ல அழகான விளக்கங்கள் புரிந்துணர்வுகள் இருந்தா எது இடையில வந்தாலும் வெல்ல முடியாது, அணு கூட போகாது. இந்த காலத்துல குடும்பங்கள் சிதவடைந்து கொண்டே இருக்கின்றன, குடும்பங்களால நடக்கின்றன. தற்போதைய
நியூஸ்ல நீங்க பாத்தீங்களா இருந்தா அண்மையில கொலை சம்பவம் நடந்த குடும்பத்துல உள்ள பிள்ளைதானே தாயை கொலை செய்தவன். அண்மையில ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவிய தலைய வெட்டி கொலை செய்தான். குடும்பத்துல இருக்கிறவன் தானே செய்தான். அண்மையில குடும்பத்துல இருக்கிறத செய்தாலும் அது புறக்காரணிகளாலதான் அந்த பாதிப்பு வருது. போதவஸ்தால மதுபானங்களால இப்ப எது வந்தாலும் குடும்பத்துல இருக்கிறவர் தான் அதை செய்து கொண்டு குடும்பம் பயங்கரமான வலி, பயங்கரமான ஏமாற்றம். சந்திரிகா கேளுங்க. இப்ப குடும்பம் தான் காரணம். அதுக்கு என்ன காரணம் தானே அவங்களுக்கு சொல்ல வேணும். தலைவட்டினதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அப்ப நீங்கள் அந்த அகக்காரணிகள்ல இன்று யூடியூப்ல நான் ஒரு பார்த்தேன். ஒரு வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், மகன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவர். அது ஏதோ அப்பாவுக்காகத்தான் அவர் படிச்சு வாரார். ஏதோ நீதிமன்றத்துல 23 வயதான அந்த மகன் மேலே இருந்து குதித்து இறந்து விட்டார். அப்ப அப்பா அதுல வந்து அப்பா திணிக்கப்பட்டு படிப்பித்து வந்தபடி அப்பாவுக்காக வாழ்ந்திருக்கிறார். ஃப்ரீடமா ஒரு இத செய்யல. அப்ப அங்க வந்து இன்றைய காலத்துல வந்து நாங்கள் ஒன்றை படிக்கணும்னு சொன்னா ஒரு தரம் திணிக்கல. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொன்னா அப்பா திணிச்சு விட்டார். அப்பா திணிச்சார், பிடிக்காத படிச்சார் என்று அவர் தற்கொலை செய்தார். குடும்பம் தான் இல்ல எனக்கு வடிவா கிளியர் பண்ண என்ன கணக்கு பேர் கேட்டுக்கொண்டிருக்கோம். அதுக்காண்டிதான் நான் உங்களுக்கு நிப்பாட்டி உங்கள்ட்ட அந்த கருத்தை எடுக்கிறேன். நான் 3வது காதை அங்க வச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப சரி விழுந்தாச்சு படிப்பிச்சாச்சு படிப்பிக்க எல்லாம் இது குடும்ப பிளவுக்கு அப்படி இப்படி நச்சுன்னு சொல்லணும். இது குடும்ப பிளவுக்கு அகக்காரணிகள் எப்படி சொல்லுங்க அதை வடிவா. என்னுடைய விருப்பமான ஒரு துறையை நான் நோக்கி போகும்போது சிலவற்றை அம்மாவுக்காவோ குடும்பத்துக்காவோ அப்பாவுக்காக நாங்க வரும்போது உங்களுடைய தேர்வை அடைய முடியாம திருப்பி வேற வழியில சொல்றீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்காக யசோட்ட போறோம். அதைத்தான் திருப்பி வேற வழியில சொல்றீங்க. நீங்கள் தலைப்பு ஒருக்கா விளங்கிக் கொள்ளுங்க, தலைப்பை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. மகன் தற்கொலை செய்யறதுக்கும் குடும்ப பிளவுகளுக்கும் வேறுபாடு. கணவன் மனைவியை தான் நாங்க இங்க கணவன் எடுக்கிற முடிவு, மனைவி எடுக்கிற இல்லையா, மகன் குடும்பம் இல்லையா, தாயை கொலை செய்த பிள்ளை குடும்பம் இல்லையா, நீங்கள் மனைவியை கொலை செய்த சந்திரிகா கேளுங்க. என்ன ஒரு விவாகரத்து அல்லது பிரிவு, இந்த ரெண்டும் தான் இந்த குடும்பம் உடைஞ்சு போறதுக்கான முதல் காரணம். இப்ப நான் திருப்பி சொல்றேன். இப்ப இதை நீங்கள் வடிவா விளங்கப்படுத்துறேன்டா சொல்லலாம். என்னடா இப்படி ஒரு துணிப்பால இந்த பிள்ளை எதிர்காலத்துல திருமணம் செய்யக்க சில நேரம் சாகாம இருந்தாலும் விழுந்து சாகாம இருந்திருக்கலாம். ஆனா இப்படியான ஒரு பிள்ளை நாளைக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரைக்க என்ன செய்யும்? பஞ்சாதிக்கு தள்ளி வெளுத்தும் இல்ல தயாளினி சித்து மருத்துவர் தயாளினி இந்த அம்மாவை கொலை செய்த மாதிரி செய்ய வலிக்கிடும். அப்ப இப்படியான கல்வியான திணிப்புகள் பிள்ளைகள் குடும்பங்களுக்கு வரை இதைத்தான் விளங்கிக் கொள்ளும். இதை நீங்கள் 3வது காலம் அங்க வச்சிருக்கிறோம். அப்ப அதை கொண்டு நிறைவுபடுத்துங்க. அதுல அப்ப அப்படியான வளர்ப்பு தான் இந்த பிள்ளைகள் இவ்வாறு வாழ்ந்து குடும்பம் வரைக்க இன்னொருத்தி இந்த அம்மாவை கொண்டே கொலை செய்யற அளவுக்கு இப்படியான வளர்ப்பு இதான் அகக்காரணிகள். இந்த வளர்ப்பு பிள்ளை இப்ப பாருங்க, நீங்கள் ஒரு அகக்காரணிக்கு நிறைய விஷயங்கள் சமூகத்துக்கு சொல்லுங்க. சில உங்களுக்கு விஷயங்களை சொல்லணும், அதுக்குள்ள நீங்கள் விரிச்சு சொல்லுங்க. புரிதலின்மை, சுயநலம், காதல் மொழிகள் பேசாமல் திருப்பி இந்த சமூக வலைத்தளத்துக்கு வரணும். அதுல இப்ப கைத்தொலைபேசி எடுத்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய குழுமங்கள் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்குது, இந்த சாதாரண இப்ப இந்த முகநூல் இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. இப்ப இந்த கைத்தொலைபேசியை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பமான பிறகும் ஒரு கணவனோ மனைவியோ காலையில் எழும்பின உடனே பாக்குறது இந்த கைத்தொலைபேசியை தான். அதுல அலாரம் வைத்திருப்பார்கள் அல்லது ஏதோ எழும்பின உடனே அது பக்கத்துல இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அவ்வளவுதான். நீங்கள் வேற ஒன்றுல அலாரம் வைக்கலாம், அதை தூரவா வச்சுட்டு அல்லது ஏதோ செய்யலாம். எழுப்பினோட ஒரு கணவன் என்றா இல்ல மனைவி என்றா உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கலாம். அந்த இதுகள் இல்லை, தொடர்பாடு இல்லை. 2வது படித்தவர்களும் சரி மற்றவர்கள் சிறியவர்களும் சரி எல்லோருமே மனசுல கூடத்துக்கு போய்க்கக்கூடிய அந்த கைத்தொலைபேசியை தூக்கி கொண்டுதான் போகிறார்கள். பெரியவர்கள் கூட சில பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது மிக
ஒரு செய்தி, ஒரு சின்ன குறும் செய்தி குடும்பத்தை குலைச்சி விடுது. சரிதானே? தேவையில்லாமல் வணக்கமோ எப்படி இருக்கிறீங்களோ இந்த வாழ்த்து கொண்டு உங்களுக்கு உங்களோட உறவில முறை சொல்ல முடியாத நண்பனோ நண்பியோ அல்லது ஏதோ ஒரு வகையில நெருக்கம் இல்லாதவர்களுக்கு அனுப்பாதீர்கள். ஏதாவது விலை போட்டு பார்க்கலாமா என்று குடும்பத்துல உள்ள ஆணுக்கோ பெண்ணுக்கோ அனுப்புவதை நாங்கள் அனைவருமே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த விடயங்களால என்ன நடக்குன்னா, நீங்க கடையில ஒரு இப்ப கணவன் மனைவி அந்த உறவு இருக்குதானே, அல்லது இந்த உறவு வந்து பொருட்களை மாதிரி, பொருட்களை கடையில நாங்க வேண்டிட்டு பிடிக்கலன்னா தூக்கி அந்த குப்பையில போடலாம், அல்லது அது காலாவதியாகும், அல்லது பிடிச்ச ஒருவருக்கு கொடுக்கலாம். அப்படி அல்ல உறவு. ஆக பொருட்களோட மனிதர்கள்ல ஒப்பிட்டு வாழ்ற நிலையில இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேணும். கொஞ்சமாவது ஒரு அன்பு, கருணை, ஒரு மனநிலை மாற்ற வேணும். எப்ப நீங்க தொலைபேசியை பாவிக்கிறது, எப்ப மற்றவர்களுக்கு குடும்பத்துல இருக்கும்போது, கணவன் மனைவிக்கு இருக்கும்போது மனைவிக்கு கணவனும், கணவனுக்கு மனைவியும் முதல் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மூன்றாவது நபருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வந்து நன்றி 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 யசோதா. இப்ப வசந்திக்கு வாங்க. இப்ப இதை கொஞ்சம் சிலாகியுங்க பிளீஸ். மூன்றாவது காதை அங்க வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த பேச்சாளர்கள். ஆனா நான் எந்த ஃபேன்ஸ், உங்களோட ஃபேன்ஸ், இந்த ஃபேன்ஸ்ல உங்களோட ஃபேன்ஸ். அப்ப நிறைய பேர் கேட்கிறேன். அப்ப வசந்தி சொல்லுங்க. இப்ப இவ சொல்றா என்னடா அப்படி இதுக்கு உடன்படுறீங்களா? என்னடா இப்ப உண்மைதான். தேவை உங்களோட கணவன் மனைவியை தவிர இன்னொரு ஆணுக்கோ இன்னொரு பெண்ணுக்கோ ஹலோ குட் மார்னிங் சொல்றதை விடுங்கோ. தேவை இல்ல. இப்படி ஹலோ குட் மார்னிங்ல இருந்து தொடங்கித்தான் அங்க போய் நீங்க அந்த குடும்பத்தை கட்டுப்பாடுகள் கட்டாயம் முக்கியம். குடும்பங்களுக்குள்ள தங்களுக்கு ஒரு ஸ்பெஷலி பெண்கள் வந்து தங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் தான். நான் அநேகமான பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து குடும்பங்களா இருந்தாலும் கூட அவர்கள் இந்த இப்போது அந்த ஏற்றத்தாழ்வுகள் படிப்பிலேயோ அல்ல, பிகாஸ் படிக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கணவன் மனைவியா இருந்தாலும் கூட முந்தி காலத்துல வந்து ஒரு கணவன் படித்திருப்பார், மனைவி வீட்டு வேலைகளோடய இருந்திருப்பார். இப்போ 2 பேரும் ஈக்குவலா சராசரியான வேலை செய்கிறார்களா இருக்கிறோம். அப்ப சராசரியான வேலை செய்யறதுக்குள்ள அவைகளோட ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கணும். தங்களுக்குள்ளேயே ஒரு கம்பெட்டிஷன். தான் யார் கூட நீ இது எடுத்தா நான் என்ன எடுக்கிறது, நான் இப்ப என்னுடைய அடுத்த லெவலுக்கு போறது. முந்தி காலத்துல அந்த மாதிரியான காம்படிஷனுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. எங்களுக்கு ஃபேமிலி தான் முக்கியமாக இருந்தது. பிள்ளைகள் அவர்களுக்கு பிறகுதான் அடுத்ததா இருந்தது. ஆனா இப்போது அவர்கள் பிள்ளைகளும் பார்க்க தங்களோட ஸ்டேட்டஸையும் தங்களோட தரத்தையும் காம்படிஷனாக பாவிக்கிறார்கள். அதாலதான் அரவாசி மேரேஜஸுக்கு வந்து ஒற்றுமையா இருக்க முடியாது, இளந்தம்பதிகள் ஒற்றுமையா இருக்காது. காரணம் இந்த ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் தான். அருமையான கருத்தை சொன்னீங்க. உண்மைதான். இந்த அகக்காரணிகள்ல மிக முக்கியமாக ஒரு ஆள் படிச்சா மற்ற படிக்க நான் யோசிக்கிறேன்டா, இந்த படிக்காத ஆளை விட்டுட்டு படிச்ச ஆள் கொஞ்சம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கலாம். சரி, என்னை விட படிக்கல, என்னை விட கொஞ்சம் உலகம் தெரியாது, என்னை விட கொஞ்சம் அறிவில்லை, என்னை விட கொஞ்சம் அனுபவம் குறைவு, சரி நான் ஏற்றுக்கொள்வோம் என்று அப்படி இருந்தாலும் குடும்பங்கள் சிலது பிரியுது. அப்படி இருந்தா கூடிய குடும்பங்கள் பிரியுது. சரி, அது ஒரு காரணியா இருக்கு. சரி, இப்ப நித்ய பாஸ்கர்கிட்ட கேட்கிறேன். இப்ப வேற என்ன புறக்காரணிகள்? இது வெள்ள வடிவா சொன்ன நீங்கள் இந்த போத வஸ்து மாத்து குடியல் அதுகளை கொஞ்சம் வடிவா சொல்லுங்க பாப்போம். புறக்காரணிகள் குடும்பங்கள் எப்படி பிளவுன்னு வடிவா சொல்லுங்க. நண்பர்களை அவ சொல்லிட்டா. சமூக வலைத்தளங்களால கூட சரியான புரிதல் இல்லாமல் இல்ல நீங்கள் இப்ப அந்த குடி மது போதை இது எவ்வாறு ஒரு எக்கோ பண்ணுது. உங்களோட எக்கோ பண்ண இன்னொரு போன் பக்கத்துல வேற ஒரு போன் வச்சிருக்கேன். பக்கத்துல வச்சு எக்கோ பண்ணுது. என்ன மெட்டாக்களும் எக்கோ பண்ணுது எனக்கு தானோ இல்ல கேக்குது. எக்கோ பண்ண கதைங்க வா கதை தானே கொஞ்சம் பாருங்க என்னண்டு. மெட்டாக்களும் எக்கோ பண்ணுது அப்படித்தானே? எக்கோ பண்ணுது. நீங்க கதைக்கிறது திருப்பி கேக்குது. அந்த
கிளியர் இல்லாம கிடக்குது. பக்கத்துல பக்கத்துல இருக்கு. சரி சரி, அப்ப நீங்க அதற்கு பாருங்க என்னண்டு கேக்குறாக்கள் கிளியர் இல்லாம. சரி, இப்ப அடுத்த அகக்காரணியில சிவச்சந்திரிகா முதலாவது. இப்ப சிவச்சந்திரிகா சொல்லுங்க, அகக்காரணிகள் வடிவா திங்க் பண்ணி சொல்லுங்க. இப்ப வடிவா அகக்காரணிகள் வசந்தி சொல்றோம். அகக்காரணிகள்ல என்ன காரணிகள் இந்த குடும்பங்கள் பிரிவுக்கு காரணம்? வடிவா நச்சென்று சொல்லுங்க. குடும்பங்களால் குடும்பங்கள் சிதைவடைகின்றன. ஏதோ ஒன்று குறைவடைகிறது. உண்மையான ஏதோ குடும்பத்திலே ஏதோ ஒன்று குறைவடைவதனால் குடும்பங்கள் சிதைவடைகின்றன. ஒன்றில் பல வகையான தேவைகள் இருக்கின்றன. குடும்பங்களை பாதுகாக்க வேணுமெண்டா, சிதைவடையாமல் போக வேணுமெண்டா, கிடைக்கிற எங்களுக்கு இது போதுமானதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அன்போடு ஏற்றுக்கொள்ளணும். இப்ப அன்பு இல்லாத குடும்பத்துல இன்னத்தை கொடுத்தாலும் அது போதுமாக அமையாம போகிறது. எங்களுடைய பேர் இவ்வளவு என்ன படிப்பிக்க இல்லை என்று வச்சுக்கொள்வோம். அப்ப பிரிவு வருகிறது ஏதோ ஒரு வகையில. மற்றது குடும்பங்கள்ல அவர்களுக்குரிய ஒவ்வொருத்தருக்கும் உறவுகள் இருக்கிறது. தாய் மகள், தந்தை தாய் தந்தை மகன் உறவுகள் இருக்கிறது. அது கவனமாக பேணி பாதுகாக்க வேண்டிய காலம். மிகவும் நட்பாகவும் நண்பர்களாகவும் பழக வேணும். அந்த குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களாக பழகணும். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல குடும்பங்கள் கதைக்க மாட்டோம். கன விஷயங்களை குடும்ப உறவுகள் இப்ப குடும்ப உறவுகளால சொல்லி நீங்க முதலாவது பாயிண்டா சொன்னீங்க. இப்ப நீங்கள் அடுத்ததா சொல்லுங்க. இப்ப குடும்பத்துக்கு வந்த உறவுகள், அப்ப புகுந்த உறவுகள், அந்த அகக்காரணிகளே அதுதான். அதுக்கும் உங்களுக்கு தாக்கத்தை பிரிவுகளை ஏற்படுத்தும். எவ்வாறு அதை வடிவா சொல்லுங்க. இப்ப நான் ஒன்று உதாரணம் சொல்றேன்டா. குடும்பம் பிரிவு என்றால், இப்ப எனக்கு சீதனம் சொல்லிப்பட்டு இந்த சீதனத்தை தராவிடுறது. எந்த அண்ணாவோ எந்த அப்பாவோ அம்மாவோ தராவிட்டா அதால கணவனுக்கு எனக்கு இடையில பிரச்சனை வரும். ஏன் நீங்கள் அப்படி அகக்காரணிகள் ஒன்று சொன்னான். வேற அதையே சொல்லாமல் அடுத்ததாக நீங்கள் புகுந்த வீட்டுக்குள்ள நீங்க புகுந்த அந்த கருத்தை கொண்டு வரையில இப்ப சொல்லுங்க. இப்ப ஒரு தாய் தந்தை சகோதரிகள் சகோதரர் என்று சொல்லும் போது ஒரு அழகான குடும்பம் உருவாகி ஒரு கட்டத்துல புகுந்து கொண்டு வருவார்கள். ஏனென்றா எல்லாரும் திருமணம் செய்து கொண்டு வருவார்கள். புகுந்து வரையில தான் பிரச்சனை தொடங்குது. என்னென்று சொன்னால் அங்கே முதல் சில குடும்பங்கள்ல நீ என்னில அம்மா நீ என்னில பாசம் அவையில பாசம், என்னில பாசம் இல்ல அவையில பாசமா இருக்கிற. எனக்கு அப்படி ஒரு பிரிவு வாருது. ஏதாவது பொருளை கொடுக்கும் போது வாங்கும் போது வருகைகள் உறவுகளை வச்சு அதுல ஒரு சிதைவு வருகிறது. மற்ற இந்த புகும்போது இந்த வாரவர்கள் சும்மா இல்ல. என்னென்று சொன்னால், அண்ணாக்கு இவ்வளவு கொடுத்திருக்கு, அக்காக்கு இவ்வளவு கொடுத்திருக்கு, தங்கச்சிக்கு இப்ப வாதியா சொத்துக்கள் பிரிக்கப்படையில தொடங்கிவினோம். ஏன் எந்த மனுஷனுக்குரிய சொத்து என வரத்தானே வேணும் தொடங்கிவினோம். மற்றவா எந்த மனைவிக்குரிய சொத்தை வரத்தான் வேணும். உண்மையா சம்பவம். ஒரு ஆள் எனக்கு தெரிந்த ஒருவர் தனது 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் சீதனம் எல்லாம் கொடுத்து கல்யாணம் கட்டி வச்சாச்சு. பிறகு அந்த பிரிக்கப்படாத கொஞ்சம் சொத்து இருக்கும் போது அதை அவர் மூத்த மகளுக்கு கொடுக்கிறார். அந்த இறுதி அந்த மருமகனோட அவர் இருக்கிறார். அந்த மருமகன் கடுமையாக சண்டை போடுகிறார். ஏனென்று சொன்னா, தன்னுடைய மகளு வைஃபுக்கு எழுதாமல் பிரிக்கப்படாத சொத்தை மூத்த சகோதரிக்கு எழுதுறாருன்னு சொல்லி பயங்கர பிரச்சனை வன்முறையாகவே மாறுகிறது. அப்ப புகுந்து அந்த சரியாக தரையில சொத்தை சொல்லி வன்முறைவாகிறது. சும்மா இல்ல அந்த எல்லாத்தையும் இப்ப இருக்கிறவ எதிர்பார்க்கிறத விட புகுந்து வாரவையால பயங்கர வலி. அது அந்த உண்மை சம்பவம் நான் அதை பார்த்தேன், கண்கலங்கியது அந்த கருத்துல. அதே மாதிரி அன்பா தாழ்மையா கேக்குறேன். ஒரு கருத்தை அப்படி சிலாய்ச்சு கொண்டு வருவோம். நாங்க பேசத்தானே வந்தாங்க அவ டக்குண்டு அங்க இங்க ஓடி வரும். அவனே தெரியா போயிருக்கேன். அதுக்கு தான் சொல்றேன். இப்ப இது ஒரு கருத்து. இந்த புகுந்த உறவுண்டு இந்த அதை நான் சொன்னதுதான் திருப்பி அவ சிலாகிச்சிருக்கிறா. இந்த சொத்து வேற யோசிங்க. ஆனா சரியான
நித்யாட்ட போ வேல்யூ நித்யாட்ட போ வேற என்ன புறக்காரணி ப்ளீஸ் கொண்டா இல்ல நித்யா 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 இப்ப பாப்போம் நித்யா 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 சொல்லிட்டா நான் தான் இல்ல நித்யா வல்ல சொல்லல அந்த இதல்ல ஓகே ஓகே எக்கோ பண்ணதா சரி அவன்ட மூளைக்கு என்ன நடக்குன்னு பாப்போம் என்ன அவ கேக்கல சத்தமே வேற இல்ல ரசோட்ட போங்க உங்களோட சத்தமே வேற இல்ல மியூட் பண்ண இப்ப கதைங்க உங்களோட சத்த குரலே காணும் ஹலோ சொல்லுங்க சரி மேலோட நான் சொல்ல போறோம் உங்களோட அணிதான் இல்ல அந்த கரகரன்றது கதைங்க பாப்போம் கதைங்க நான் ஒரு கருத்தை வைக்கலாமா இல்ல 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 நீங்க ஒரு செட் பண்ணுங்க யசோ வேற காரணம் நீங்க ஒரு செட் பண்ணுங்க நித்யா ஒரு பார்த்து ஓகே சரி யசோதா தர்மலிங்கம் சொல்லுங்க வேற என்ன காரணிகள் புறக்காரணியில நான் ஏற்கனவே பொருளாதாரத்தை படிச்சேன்னா நான் கொஞ்சம் பொருளாதார மண்டைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து இந்த வருமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அதோட சேர்த்து சரி அதாவது புறச்சூழல்ல ஏற்படுற பொருளாதார இது அந்த பொருட்களின் விலையேற்றத்துக்கு ஏற்ப வருமானம் அதிகரிப்பது இல்லை விளங்குதானே அதனால படிப்படியாக காலப்போக்குல குடும்பத்துல இந்த பொருளாதாரத்தை அத திட்டமிட முடியாத ஒரு சூழல்ல குடும்பத்துக்கு இது வருது இது பொருளாதாரம் மிக முக்கியமானது அது வள்ளுவரே சொல்லியிருக்க அருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லையண்டு நல்வழியில ஔவையாருன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா கைப்பொருள் ஒன்று உடையாயின் எல்லோரும் போய் அவனை எதிர்கொள்வராம் அதோட சேர்த்து இந்த மனைவி கூட இல்லாலும் வேண்டாம் ஈன்றெடுத்த தாயும் வேண்டாம் அதாவது அந்த பொருளாதாரம் எப்படி மாற்றம் அடையுதோ சிக்கல்கள் ஏற்படும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேணும் முயற்சி உடையவனா அதாவது கடும் அது அடுத்தபடி நாங்கள் எப்படி அதை முன்னேறலாம்னு ஒரு ஊக்கம் இருக்கணும் ஊக்கம் இல்லையண்டா கணவன்கிட்டயோ இல்ல மனைவிட்டியோ எங்களோட குடும்பத்தை பொருளாதார சிக்கலில இருந்து மீண்டு வாரத்துக்கு 2 பேரும் அல்லது யாரோ ஒருவர் அந்த முயற்சியை எடுத்து கொண்டு போக முடியலைன்னு சொன்னால் அங்க பெரும் சிக்கல் ஏற்படுது ஆகவே பொருளாதார சிக்கல் வந்து கொண்டுதான் இருக்கும் ஒன்றில் நாங்கள் சிக்கனமா போகணும் அல்லது அந்த சூழ்நிலைக்கு எங்களை நாங்க உயர்த்தி கொண்டு போவோம் சரி சரி பொருளாதாரம் முக்கிய முயற்சியும் ஊக்கமும் அதாவது வசந்தி சொல்லுங்க இப்ப இந்த பொருளாதாரம் இப்ப ட்ரம்பையோ நெத்தன்யாகுவையோ நாங்க இஸ்ரேலையோ ஈரானையோ ஒன்றும் செய்யலாம் ஏனென்றா பெட்ரோலும் இதுகளும் நாங்கள் வீட்டுக்கு சண்டை வரத்தான் செய்யும் ஆனா வசந்தி சொல்லுங்க இதை நீங்க எப்படி இதுக்கு உடன்படுறீங்க நீங்க சொல்லுங்க நானும் ஒன்று சொல்லிட்டு உங்களோட அகக்காரணியை சொல்லுங்க எப்படி இதுக்கு உடன்படுறீங்களா இல்லையா பொருளாதாரம் உண்மையிலேயே குடும்பங்களை அஃபெக்ட் பண்ணுதான் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வரைக்கு வந்து மனுஷன் சொல்லுவார் ஆனா என்ன சொல்லுங்க என்னதான் இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பம் இருக்க வந்து இப்ப சில நேரத்துல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்ப முந்தி காலத்துல எல்லாம் கணவன் தோட்டத்துல வந்து செய்து வேலை செய்துட்டு வருவார் அப்ப களைச்சிருப்பார் மனசு வீட்டுல இருக்கிறது அப்ப அங்க பேலன்ஸ் பண்ணு வீட்டு வேலையும் தோட்ட வேலையும் மட்டும் பேலன்ஸ் பண்ணு இப்ப வந்து எல்லாரும் கம்ப்யூட்டர் வேலை ஈஸி ஜாப் ஒயிட் காலர் ஜாப்ஸ் கம்ப்யூட்டர் ஜாப்ஸ் இருக்க வந்து எக்ஸசைஸ்கள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து குடும்பங்களுக்கு சரியான குறைவண்டு இருந்தாலும் கூட ஒரு ஆள் வலிமை உள்ள ஆள் மேபி கணவன் போய் ஜிம்ல போயிட்டு வருவார் வைஃப் பிள்ளைகள் இருக்கிறபடியா போக முடியாது பிள்ளைகள் இருக்க வந்து வெளியே சில நேரத்துல வைஃபாலும் அதே அளவு ஆக்டிவிட்டியாயோ அந்த ஆக்டிவாயோ இருக்க முடியாது அது அந்த இருக்க முடியாதுன்னு கேட்க மென்டல் ஸ்டேட் ஆல்சோ பாதிக்கப்படும் மனநிலை ஆல்சோ பாதிக்கப்படும் ஒரு ஆள் கணவனுக்கோ மனைவிக்கோ அவர்கள் இந்த ஆக்டிவிட்டி வெளி உலக ஆக்டிவிட்டிகள் குறையும் போது இரண்ட பிள்ளைகளோட இருக்க செய்ய முடியாது அப்ப இதுகளும் வந்து ஆக காரணிகளாக வந்து நாங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் ஆஸ் எ ஃபேமிலி இதை கன்சிடர் பண்ணணும் மனசுக்கு இது இயலாமை இருக்கிறது அப்ப இதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி ஒற்றுமையாக போனா
ஓரளவுக்கு அவர்கள் குடும்பங்களை ஒற்றுமையாக கொண்டு போய் செய்யலாம். அப்படி இயலாத கட்டத்துல தான் இந்த பிரிவுகளும் வந்து ஏற்படுகின்றது. கெட்டிக்கார். உண்மைதான். அகக்காரணிகள உண்மைதான். என்னென்றால் நான் கொஞ்சம் அதுல வேற அவ சேர்க்காதத சொல்றேன். இதனால நோய் வரும். நோய் வந்த உடனே என்ன பாக்குறதா யார், என்ன பாக்குறதா யார், பேத்திய பாக்குறதா யார், பேரனை பாக்குறதா யார், மருமகனை பாக்குறதா யாருன்னுட்டு இதுகளுக்குள்ள பிரச்சனை வரும். அவ வீட்டுக்குள்ளேயே அடங்கி ஆண் இருப்பார், இல்ல பெண் இருப்பா, நோய் வந்துடும். இந்த நோய்களை அவைகளுக்குள்ள பிளவுகள், பிரிவுகள் ஏற்படும். அது ஒரு ஆள் வலிமையாக போயேக்க மற்றால் வலிமை குறையேக்க அவர்கள் வந்து சரியா ஈக்குவலான மனநிலை இல்லைன்னு சொன்னால் அங்க பிரச்சனைகள் வர்றதுக்கு கட்டாயம் இடம் இருக்கு. யசோண்டைக்கு நான் பாரன் இப்ப என்னதான் ஈரான் இது இது என்ன இஸ்ரேலும் அமெரிக்கா ரெண்டாலும் எங்கட நாட்டுல போர் வந்தது, அவ்வளவு போர் வந்தது, கொடிய போர் வந்தது, பொருளாதார தடை வந்தது. ஆனா எந்த குடும்பங்களும் பெரிய இல்லை, எந்த குடும்பங்களும் இன்னொருத்தியோட ஓட இல்லை. ஏனென்றால் அவர்கள் பனங்களியில உடுப்ப தோச்சு அந்த பன இது களியில ஜோக்கட் செய்து அவ்வாறுதான் நாங்கள் எல்லாரும் இலைகுலைகளை சாப்பிட்டு வளர்ந்த நாங்கள். அதனால அவங்க ஒரு குடும்பங்களும் அப்ப சிரிவு வரை இல்லை. குடும்பம் இன்னொருத்தியோட ஓட இல்லை, இன்னொருத்தோட ஓட இல்லை. சரி அப்படி சொல்லிக்கொண்டு சரி அடுத்த காரணிக்காக இப்ப மைக்கு பாருங்க, உங்கள்ட்ட பாருங்க நித்யா, வேற என்ன காரணிகள்? என்னடா இப்படியா போச்சு? என்ன நடந்தது? மற்ற போன்ல வாங்க பாப்போம், மற்ற போன்ல வாங்க பாப்போம். டக்கு திருப்பியும் யசோதாதான் சொல்ல வேணும் அந்த அணிக்கு. இந்த என்ன புறக்காரணியில இந்த வேலைப்பழு ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப வேலையிடங்கள்ல பாத்தீங்கன்னா விரும்பிய வேலை கிடைக்கிறதுல இன்றைய சூழல்ல பெரும்பாலும் ஆக்கிறது. உங்களுக்கு விரும்பின வேலை இப்ப என்னன்னு சொன்னா எப்பவும் ஒரு மனிதன் எப்ப மகிழ்ச்சியா இருப்பினா விரும்பியதை செய்ய. இப்ப விரும்பிய வேலை கிடைக்காதால கட்டாயம் ஒரு தொழில் தேவை, வருமானம் தேவைன்றதுக்காண்டி நாங்க ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை போவோம். இப்ப அது ஒரு மன அழுத்தம். அது நாளடைவில் ஒரு ஆரம்பத்துல வேண்டுமானா உங்களோட அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யும் வரையும் அதை ஏதோ ஒரு வகையில சமாளிச்சு கொண்டு போவாங்க. காலப்போக்கில் அதுல உங்களுக்கு அதுல இருந்து வெளியேறணும் என்றாலும் வெளியேற இயலாது. குடும்பத்துல அத கஷ்டம், அது ஒரு நிறைய விஷயம். அதோட சரியான உயர் அதிகாரிகள் நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கின்ற பொறுப்பாளரோ அந்த உயர் அதிகாரி ஒரு சரியான அவருடைய வழிநடத்தல்கள் அந்த கீழே இருக்கிறவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க முடியாது. இங்க ஒரு மன அழுத்தம் வருது அவருடைய இது. அதாவது சரியான நீங்க செய்யற வேலை நேரம் அதிகமா இருக்கும், உங்களுடைய அந்த வருமானம் குறைவா இருக்கும், அல்லது உங்களுடைய வேலையின் தரம் அதிகமா இருக்கும், உங்களுக்கு அதுக்கான அந்த சலுகைகள் குறைவா இருக்கும். சக ஊழியர்கள் உங்களோட கூட வேலை செய்யறவர்களுடைய இது எல்லாமே வந்து குடும்பத்துக்குள்ள தாக்கும். என்ன சொன்னா வேலை இடத்துல நாங்கள் மூன்றாவது நபர் அல்லது ஒன்றுமே நாங்க அந்யோன்யம் இருக்காது. எல்லாத்தையுமே மனம் விட்டு அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கொண்டு எங்க வருவோம், குடும்பத்துல வருவோம். அப்ப இந்த நாய்கடி பூனைகடி எல்லாம் எங்க நடக்கும், இந்த கணவன் மனைவிக்கா நடக்கும். அப்ப இந்த வேலை பள்ளு கொண்டு வந்து குடும்ப பிரிவுகளுக்கு அது அதை உணர்ந்து கொள்றதுல அது மிக உண்மை. அது மிக மிக உண்மை கலர். அது அந்த என்னன்னு சொன்னா லோங் சில பேருக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அதிக நேர வேலையும் கணவன் வந்து பிள்ளைய பார்த்து கொண்டிருக்கிறாருண்டா மனசி வைஃப் வந்து தன்னுடைய வேலை முடிந்தும் இன்னும் ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு பிறகுதான் வீட்டு சில நேரம் வருகிறோம். ஏனெண்டா அவ்வளவு நேரம் நாங்களோட வேலை பேக்கப்ப முடிச்சுதான் வரணும். அவ்வளவுக்கு ப்ரெஷர் அந்த வேலையில. மனச்சாட்சி இல்லாத மேனேஜ்மெண்ட்ஸும் பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி விட மாட்டாங்க. இதால வந்து குடும்பங்கள் பாதிக்கப்படுது. இப்ப இந்த சமூகத்துல ஏற்படுற சில விடயங்களும் இந்த குடும்பத்தை தாக்கும். தவறான புரிதல் சமூகத்துல ஒப்பீடு செய்யறது, மற்ற குடும்பங்களோட எங்கட குடும்பத்தை நாங்கள் ஒப்பீடு செய்யறது. அவன் எப்படியாவது வாழ்ந்துட்டு போட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழுங்கப்பா, அவனை என்ன ஒப்பீடு செய்யறீங்க? ஒப்பீடே செய்ய தேவையில்லை, அவ்வளவுதானே. எப்படியாவது வாழ்ந்தாலும் நீங்கள் வாழ்ந்த உங்களை இப்ப பிரிஞ்சிட்டம் என்றால் ஏற்படுற பாதிப்புகள் நீங்க ஒரு 3 மாதம் பிரிஞ்சு இருந்து பார்த்துட்டு பிரியுங்க. சரி மிக நன்றி. இவ வந்து இந்த வேலை பழு அதான் வீட்டை வந்து அந்த கடியோட வந்து நாங்க விட்டுட்டு வந்துடுவோம். வேலையிலேண்டா வேலையை விட்டுட்டு இது வீடு, இது குடும்பம், இது ஒரு கோயில், அதான் விட்டுட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுல இப்ப வந்து
வீட்டுல வேலை வேலையை கொண்டு வந்து இப்ப வீட்டுல வேலை செய்யற இருக்குதானே, அது இன்னும் ஒரு பெரிய சீக்கிரம் குடும்பத்துக்கு. ஒரு பாயிண்ட் இப்ப நான் சொல்றேன் நல்ல பாயிண்ட். இப்ப வந்து சிவச்சந்திரிகா உங்களோட அன்னைக்கு இவருக்கு ஏதாவது நீங்க மரபு சொல்ல போறீங்களோ சொல்லி போட்டு நீங்கள் உங்களோட புது காரணிகளை சொல்லுங்க. அகக்காரணிகள் இப்ப அறிவியல் எல்லாரும் மாறி கிளப்போம், மாறி மாறி பக்கம் இதோட அவருடைய கருத்து வந்து வேலை அவரோட குடும்பத்தை பாதிக்கின்றன. அவ கருத்து சொன்னவா வேலை குடும்பத்தை பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை குடும்பத்தை உயர்த்துகிறது. வேலை இல்லாம வாழ முடியாது. ஆனா குடும்பத்துல இருவரும் உண்மையாக அன்பு இருந்தால் இருவரும் கட்டாயம் சரிக்கு சரி வேலை செய்யணும் இல்ல. ஹலோ கேக்குதா? ரெண்டு இடத்துல நிக்கிறீங்களா? என்னுடைய கருத்து முடியல. என்னுடைய புதிய கருத்து நான் என்ன சொல்லுறேன்னு சொன்னா, குடும்பத்துல இந்த உறவுகளுக்கு இடையிலேயே சிறப்பான உறவு இருக்க வேண்டும். குறையும் போது எத்தனை வயது வித்தியாசமாக இருந்தாலும் திருமணத்தில் இணைகிறார்கள், குடும்பத்துல வருகிறார்கள். அங்கே அந்த சரியான சரியான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஒருபோதும் பிரிவு இல்லை. அது அந்த விளக்கம் சரியான புரிந்துணர்வு இல்லாத விடத்து எவனும் நுழையலாம், எவனும் பிரிக்கலாம். ஆனா நான் வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு மன்னிக்கணும். என்னன்னு சொன்னால் நீங்கள் வார்த்தைக்கு வேணுமென்றால் சொல்லலாம், 75 விழுக்காடு பெண்கள் ஐரோப்பிய நாடுகளிலே விவாகரத்து கேட்டிருக்கிறார்கள் என்று ஆய்வு சொல்லுது. இதுக்கு என்ன காரணம் என்றுதான் நான் சொல்றேன். காரணம் சொல்லுங்க. என்னன்னு சொன்னா அது கல்யாணம் என்றது மேரேஜ்ன்றது ஒரு சர்டிபிகேட் தான். சரி, இந்த சர்டிபிகேட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து கணக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ரெண்டு பக்கமும், ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு. வேலை ப்ரெஷர் பல மற்றது உங்களோட வாழ்க்கையில நீங்கள் முன்னேற, சில பேருக்கு தங்களோட வாழ்க்கையில வேலையில முன்னேற வேணுமென்ற ஆசை இருக்கும், சில பேருக்கு ஃபேமிலியை வச்சு பிள்ளைகளோட வாழ வேணுமென்று இருக்கும். அப்ப இப்படியான அந்த டிஃப்ரெண்டான மனநிலை உள்ள பிள்ளைகள் வந்து இப்ப நிறைய பேர் இருக்கிறார். ஒருத்தட்ட எல்லாருக்கும் ஒரு இப்படித்தான் வாழ வேணும் என்ற நிலை இல்லாமல் நாங்கள் எப்படியும் வாழலாம் என்ற மாதிரியான உலகத்துல நாங்கள் இப்ப வாழ்ந்து வந்தோம். நான் சொல்றேன் கருத்து சொல்லிட்டு என்னென்றால் எப்படியும் வாழலாம் என்று, நாங்கள் எல்லாம் எப்படியும் வாழலாம் என்று, இப்படித்தான் வாழணும் என்று கோடு போட்டுத்தான் நாங்கள் வாழ்ந்த இனம். சரியா? கடி இருக்கும் குடி இருக்கும். ஆனா நாங்கள் அப்படி வாழ்ந்த நாங்கள் அனுசரிச்சு 25 வருஷங்கள் வாழ்ந்த நாங்கள் ஒவ்வொருத்தரும். அப்ப 25 வருஷம் எங்களுக்கு 25 வருஷம். அப்ப 25 வருஷங்கள் நாங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல வாழ்ந்த நாங்கள். அண்டர்ஸ்டாண்டிங்கள், புரிதல்கள், புரியாமைகள், விளக்கங்கள், இப்ப சரி நித்தியாக போவோம். வேற என்ன காரணிகள் குடும்ப பிளவுகளுக்கு காரணம்? அது வந்து ஒருத்தருக்கு மதிப்பு கொடுக்காத தன்மை, அதாவது ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை. இப்ப கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ ஒரு மரியாதை கொடுப்பதில்லை. சில பெண்கள் வந்து கணவரை மதிப்பதில்லை. சில ஆண்கள் வந்து நான் சொல்றதை கேட்டுத்தான் நீ வாழணும், நீ என்ன தலையை தூக்கி எழும்பி நடக்கிறது அப்படி என்ற மாதிரி. அடுத்து சரியான புரிதல் இல்லா தன்மையும் இந்த குடும்ப பிளவுகளுக்கு காரணம் என்று நான் சொல்லுவேன். என்னண்டா மனம் விட்டு பேசணும். மாறி என்னண்டாலும் இப்ப என்னென்றால் நாங்கள் மனம் விட்டு கதைக்கிறேன், வாங்கோ இத கதைங்கோண்டா அதை கேட்கிறேன். சில பேர் கேட்டா அந்த வாங்கோ இத கதைங்கோண்டா நான் கேட்கிறேன், நான் கேட்டா அவர் கேட்கிறேன். அப்படி அந்த ஒரு என்னண்டா அப்படி ஒரு பிரச்சனை. மனம் விட்டு வாங்க, என்ன பிரச்சனை, நான் என்ன செய்கிறது, நான் எங்க மாறுறது, நான் எப்படி மாறுறது, என்னன்னு சரி நான் இதை பிள்ளை செய்துட்டேன், நான் இப்படி செய்யறேன், நானுமே கேட்பேன். நான் கேட்டேனா இப்படி எல்லாம் கேட்கிறேன், இதுல என்ன பிள்ளை, சரி நான் இனி இப்படி செய்யல அப்படி எல்லாம். ஆனா சில பேர் அதுவும் கேட்க மாட்டோம். அப்படி அதை வேண்டிய வளர்ப்பு முறை. அப்ப நீங்கள் இந்த வளர்ப்பு முறையில தான் நீங்க தொடங்க வேணும். சரியோ? சரி, இனி மாறி கதைங்கோ. சரி, வளர்ப்பு முறையை நான் சொல்ல மாட்டேன். வளர்ப்பு வந்து எல்லா தாய்மாரும் வந்து நல்ல முறையில தான் வளர்க்கணும். ஆனா அவன் சூழ்நிலைகளும்
நித்யா உம், எல்லா ஆ? தாய்மாரும் நல்ல முறையில வளர்க்கணும் என்று சொல்லாதீங்க. எப்படி உங்களை அறியாமலே நாங்கள் விடுற பிழைகள் காலப்போக்குல அறிவோம். எப்படி 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 இல்ல இல்ல பொதுவா ஒரு தாய் ஒரு குழந்தைய தாய் தன்னை அறியாமலே பிள்ளையா வளர்க்கறது என்ன இல்ல செய்யறோம்? தாய் ஒரு தவறான வழியில போனா கூட நித்யா தன்னை போனா அறியாமலே தாய் பாசம் என்ற பெயர்ல பிள்ளைகளை பிள்ளையா வளர்க்கிற தாய்கள் தான் அதிகம். சரி சந்திரிகா சந்திரிகா இது அதுக்கு சரியா நான் உடன்படுகிறேன். எங்களுக்கு தெரியாமலே பிழை விடுகிறோம் சில ஓ, வேளைகளில். தெரியாமல் நான் உடன்படுகிறேன். listen பண்ணுங்க, ஒரு தடவை கேளுங்க, please, ஆண் please. பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியும் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியும் வளர்க்கிறீர்கள். சரி அது ஆமாம். யசோதா please பிள்ளைகளை அடுத்து சோம்பேறி வளர்க்கிறீர்கள். பாருங்க இனி ஒவ்வொருத்தரும் சொல்ற ஒரு நிமிஷத்துக்கு டக்குன்னு தயங்க நெல்லம் அப்படி சந்திரிகா இருப்போம். சந்திரிகா இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? நான் இதுக்கு உடன்படுகிறேன். எனக்கு இதுக்கு எதிர்க்க முடியாது. ஓகே இந்த சரி, அப்ப கருத்து உங்கள்ட்ட கதை இல்ல. வசந்தி இப்ப அவ அவ வளர்ப்பு முறை தாக்கத்தை செலுத்தல. வளர்ப்பு முறையில ஆனா நான் யசோ உங்களுக்கு ஒரு சொல்றா விளக்கம் இல்ல தாரேன். வளர்ப்பு முறை உண்டு. ஓ. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வளர்ப்பு முறையில ஒரு விளக்கத்தை தாரன் வந்து நாங்கள் ஆதி காலத்துல வைன் பொம்பளையல் வைன் குடிப்பதில்ல, பாட்டியல்ல டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றது. நீங்கள் ஒரு 2 கிளாஸ் வைனை குடிச்சீங்கன்னா நீங்களோட பிஹேவியர் கம்ப்ளீட்லி மாறுபடும். ஆனா அந்த தாய் அதை இப்போ தன்னுடைய இளம் வயதிலேயே பிள்ளைகள் சின்னலே இருக்கேக்க தாய் அதை பழக்கினால் பிள்ளைகள் தான் தாய் போய் வைனை குடிச்சு அப்படி செய்தா பிள்ளைகளும் அது அவைக்கு அது வெரி நோமலா போயிடும். அப்ப அவையும் அதை செய்விட இது அது இல்ல இல்ல நான் இதை அதுதான் எதிர்க்கிறேன். நானும் இதை எதிர்க்கிறேன். நான் இதை எதிர்க்கிறேன். இல்ல ஏனென்றா பாருங்க இவாட்ட முடிச்சிட்டு இப்ப எப்படி நான் ஒவ்வொரு தடவை வாரேன் ப்ளீஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்காண்டி லிசன் பண்ணுங்க. நான் இதை எதிர்க்கிறேன். சொல்லுங்க இப்ப எப்படி அதை பாதிக்கும்? ஓகே, எப்படி பாதிக்கும்னு சொன்னா நீங்க கல்யாணத்துக்கு பிறகு பிள்ளையா செய்யணும், குடிக்கணும், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு ட்ரிங்க் குடிக்கிறது அது இங்க எப்படி பாதிக்கும்? உங்களோட மனநிலை பாதிக்கப்படும். நீங்க 2 வைன் எடுத்த உடனே உங்களோட பிஹேவியர்ல என்ன குடும்பத்துக்கு அடிக்கடி வருமோ? குடும்பத்துக்கு அறிவு இல்ல. இப்ப ஒரு இளம் பிள்ளை உங்களோட மகள் 18 வயதுல இருக்கேக்க போய் ஒரு கப்பல் ஆஃப் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டாண்டா அவ யாரும் ஏமாத்தி விடுவார்கள். அந்த குடும்ப பிரிவுகளா இது இது அது வேற. சரி இப்ப நித்யா என்ன சொல்றீங்க? நான் இதை எதிர்க்கிறேன். இப்ப தாய் சொல்லித்தான் தாய் பழக்கித்தான் அப்படி ஒரு பிள்ளை போய் குடிக்கணும் இல்ல. அவைண்ட புற சூழ்நிலைகள் அவையில மாற்றலாம். குடும்பத்துல செய்யாட்டி அவ செய்ய என்ன சொல்ல விடுங்க, என்ன சொல்ல விடுங்க ப்ளீஸ். எனக்கும் தாங்க சந்தர்ப்பம். இப்ப என்னென்றால் எப்படி இது குடும்ப பிளவுகளுக்கு வளர்ப்பு காரணம் இவ 2 நானும் ஜசோ மாதிரி உடன்படையில. என்னென்றால் மற்றாக்கள் கொஞ்சம் அப்ப ஏன் உடன்படையினா நாங்கள் படி இன்ஜினியரா படி டாக்டரா படி எத்தனை பேர் நாங்கள் குடும்பத்துல மன்னிக்க பழகு, எத்தனை பேர் நாங்கள் இப்படி நீ விட்டு கொடுக்க வேணும், எத்தனை நீங்கள் சமைக்க கற்றுக் கொடுத்த நீங்கள். நான் என் பிள்ளைக்கு சொல்றேன், நான் எந்த அம்மா அப்பா ஜசோதாவுக்கு தெரியும், எந்த மம்மி அப்பா அடிச்சும் இருக்கிறார், அப்பா குடிக்கிறவர். ஆனால் எந்த மம்மி ஒரு நாளாவது நான் கதைக்காம இருந்ததை என் அப்பாவோட காணையில பிடிச்ச அப்படி அந்நியமா இருக்கும். இப்படா எங்களுக்கு அப்பா அம்மா மம்மிய பார்த்ததே எனக்கு குடும்பம் வெறுக்க வரையில ஆசையா கிடந்தது. ஐயோ இப்படி எங்கட மம்மி ஒரு நாள் அதுக்கு முதல்ல ஒட்டு பிள்ளைகள் காலும ஒட்டியப்பம் காலும புட்டு அப்பம் தோசை பின்னரம் ஒட்டியப்பம் அவ்வளோ பேருக்கு எப்படி நேசமா இருந்ததுகள், எப்படி இருந்தது. அப்ப நாங்கள் என் அம்மா அப்பாவை பார்த்து தான் எனக்கு ஆசை, எனக்கு வெறுப்பு வரையில குடும்பத்துல. அப்ப என்ன பார்த்து தான் எந்த பிள்ளை அப்ப நான் சரியா வாழ்றேனா, நான் கணவனோட சந்தோஷமா இருக்கிறேனா, நான் சண்டை பிடிக்கிறேனா, எந்த பிள்ளை எந்த அம்மா அப்பாவை பார்த்து வளர்ந்த மாதிரி எந்த பிள்ளையும் பார்த்து வளர்றதை நாங்கள் செய்ய இல்லை. அப்ப குடும்ப பிளவுகள் வரும். அது இன்னொரு குடும்பத்துக்கு போகைக்க இதே சார் கொப்பி பாட்டும். சரியோ எப்படி குடும்பம் ஆகாதுல வேற ஏன் சொல்ல போறீங்களோ? அடுத்தது சொன்ன விஷயத்துல வாரன் அத நான் தொடங்கினா நிறைய செய்துட்டு என்னடா இந்த வளர்ப்பு முறையில என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் ஆண் பெண் வளர்க்க வேறுபாடா வளர்க்கறது, ஒரே மாதிரி சம உரிமையில வளர்க்கறது இல்ல. அது தெரியும் உங்களுக்கு என்னன்னு. மற்றது நாங்களே பெற்றோரே பிள்ளைகளை வேற பிள்ளைகளோட ஒப்பிட்டு வீட்டுல கதைக்கிறோம். சும்மா சாதாரண பிள்ளைகள்
எல்லாம் நீங்க பெற்றவர்கள் தானே ஒழிய அவர்களுக்கும் தெரியும் நிறைய விஷயங்கள் தானா வரும். ஆனால் நீங்கள் திணிக்கிறீங்கள் பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு முறையில அவன் பார் படிக்கிறான், அவன் பார் இது செய்யறான், அவன் பார் அந்த வகுப்புக்கு போறான், அவன் இந்த கலையை கற்கிறான், அவன் இந்த விளையாட்டு செய்யறான், நீ என்ன அதை செய்யறான். உங்களோட பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், என்னத்துல விருப்பு, என்னத்துல ஈடுபாடு, என்னத்துல அதுக்கு ஒரு இது இருக்குதுன்றதை பார்த்துதான் நீங்கள் அதை செய்யலாம் முடியா. இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு செய்யறது, அதனால அந்த பிள்ளை பிறகு அந்த பெற்றோரை மாதிரியே மாறுது. இன்னொரு விடயம், பிள்ளைகளுக்கு படிப்பும் அப்படித்தான். என்ன துறையில மருத்துவத்துறை பிடிக்குமா, பிள்ளைக்கு என்ன துறை பிடிக்கும், என்ன துறை வரும்ன்றதை பாக்குறது இல்ல. பெற்றோருக்கு என்ன துறை பிடிக்கும், பெற்றோருக்கு என்ன துறை வரும், அல்ல பெற்றோர் என்ன துறைய ஏமாந்துச்சு நம்ம பிடிக்க முடியாம அதை பிள்ளைய கொண்டு பிடிக்க நிக்கிறது. அடுத்தது இதுல பல பிற்காலத்துல பெற்றோர்காண்டி படிச்சுட்டு திருமணத்துக்கு பிறகு சொன்ன ஆக்களும் இருக்கணும், இது எனக்கு விருப்பமே இல்ல, அம்மாக்காண்டி தான் படிச்சேன், அம்மாக்காண்டி தான் இந்த வேலையை செய்தனான், இப்ப எனக்கு கணக்கு சொன்னால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா சேர்ப்போம். அதுக்கு தான் இங்க சொல்றோம். உங்கள்ட்ட கணக்கு கிடக்குன்னு எனக்கு தெரியுது, அதை கொட்டோட மட்டும் விளங்குது, எனக்கு விளங்குது, உங்களோட கணக்கு விளங்குது. உங்களோட தளத்துலதான் கொட்டலாம், அதான் கொட்டலாம். ஆனா ஒன்றொண்டா சிலாகிச்சு இன்னும் கொஞ்சம் அவைந்த மூளைக்கு வேணும் வரும். அப்ப இந்த ஆண்கள் பெண்களோட வளர்ப்பு முறையில நாங்க பிளவுறோம். இதுல வசந்தின்னு சொல்ல வரீங்க. முதல் வசந்தி ஓடன்படியே தான் உங்களுக்கு காட்டுப்படுதல். இப்ப யசோதா சொல்லியாச்சு, வசந்தி சொல்லுங்க, இந்த ஆண் பெண் வளர்ப்பு முறை எப்படி இந்த குடும்ப பிளவுகளுக்கு காரணம் என்னன்னு சொன்னா வந்து நாங்கள் ஊர்ல இருந்து எப்படி வந்தோமோ, அங்க ஊர்ல வந்து ஆம்பளை பிள்ளைகளை வெளி வேலைக்கும் பத்திரமாயும் வீட்டு வேலைகளை பழக்காம தான் அங்கத்தான் கல்ச்சர் அப்படி. ஆனா இங்க வந்து எல்லா நீங்க கல்ச்சர் இல்லையா அது இல்ல பாருங்க ஏன்னா ஆம்பளை பிள்ளைகள் வெளியில போறையில குசினி வேலை, வீடு கூட்டுறது, இதுகள் தான் பொம்பளை பிள்ளைன்ற வேலை. அங்க வெளியில போய் கடையில போய் சாமான் பண்றது பொம்பளை பிள்ளைன்ற வேலை இல்லை. ஆனா இந்த நாட்டுல வந்து பொம்பளை பிள்ளைகளையும் ஆம்பளை பிள்ளைகளையும் நாங்கள் டிஃபரன்சியேட் பண்ணக்கூடாது. ஏனென்றா அவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவர்களுக்கு பெட் கரண்டி துவைக்க தெரிய வேணும், ஒரு டே ஜாப், வீக் ஜாப், மந்த்லி ஜாப், ஒவ்வொரு இது சும்மா சொல்றீங்களோ, உங்களோட பிள்ளைக்கு நான் பழக்க இல்ல. என்ன சொல்லுங்க, அங்க ஊர்ல வந்து நிறைய ஒரு தாய்க்கு 2-5-6 பிள்ளைகள் இருக்கும். இங்க வந்து எங்களுக்கு கண்ணு கொண்டு வாய் கொண்டு மாதிரி இருந்த மாதிரியா அங்க அந்த பாசத்துல வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து படிக்கணும் வேலைக்கு போகணும் என்று நினைக்கிற நீங்கள் வாழ்க்கைக்கும் படிக்க கொடுங்க. ஆண் பிள்ளைக்கு எப்படியோ பெண் பிள்ளைக்கும் அப்படியே வளருங்க. அங்க போகணும் அந்த போய் தான் எல்லாம் செய்ய வரும். குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். ஏன்னா நீங்க பொம்பளை பிள்ளைக்கு வளர்க்கல, இதுக்கு உடன்படுறீங்களா இல்லையா? உடன்படுறேன். இப்ப ஜசோதா சொன்னதுக்கு உடன்படுறேன். அதாவது ஆண்களை ஒரு மாதிரி வளர்க்கறது கருத்து வந்து விட்டது. அதை நான் உடன்படுறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பாவம் தாயின் வளர்ப்பில பிழை இருக்குன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தாய் வந்து நல்லா தான் வளர்க்கணும். ஆனா அந்த அவை வந்து அவையண்ட, அதாவது காலங்காலமா அவையண்ட பேரண்ட்ஸ் அவையில எப்படி வளர்த்தினமோ, ஆண்களையும் பெண்களையும் எப்படி வளர்த்தினமோ அதை அவை செய்யணும். அது அவையண்ட அறியாமை என்று தான் நான் சொல்லுவேன். அதாவது அவைக்கு அவேர்னஸ் இல்லையா அந்த காலத்துல. இப்ப நாங்க மேலத்தைய நாட்டுல இருக்கிறதால எங்களுக்கு அவேர்னஸ் நிறைய இருக்கு. நாங்களும் அங்க இருந்தா நாங்களும் அப்படித்தான் இருந்திருப்போம். இல்ல இப்ப அங்க எங்களை விட நல்ல அது இப்ப அது அப்ப பழைய ஆட்கள் எங்கட குரூப்ல இப்படி இருக்கிறபடியா தான், எங்கட குரூப்ல இல்ல இந்த எங்கட வயசாக்கள், எங்களுக்குள்ள அடுத்த ஆக்கள் ஜெனரேஷன் இருக்கிறபடியா தான் இவ்வளவு பிரச்சனை. ஆனா இனி வரும் சந்ததிக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு வளர்க்காட்டா அதுகளுக்கும் போகும். சிவச்சந்திரிகா சொல்லுங்க, இதுக்கு நீங்க உடன்படுறீங்களா? என்னுடைய கருத்து, குடும்பங்கள் சிதவடையாமல் செழிப்பாக வர வேண்டும். அதற்கு அன்பு இருக்க வேண்டும், அறம் இருக்க வேண்டும். குடும்பம் குடும்பம் தான் என்று நம்பிக்கை. வீடு திரும்புறேன்னா எனக்கு பாதுகாப்பான வீட்டை வந்து அடைகிறேன், குடும்பத்தை வந்து நேசிக்கிறேன், குடும்பத்தை அடைகிறேன். அது வர வேண்டும். அது எங்க குறையுதோ, அன்பு குறையுதோ, பாதுகாப்பு குறையுதோ, பயம் வருதோ,
கவலை வருதோ அந்த குடும்பம் சரி, எல்லாம் சிவச்சந்திரிகா, சிதைவடையும். சிவச்சந்திரிகா, அது சிவச்சந்திரிகா, இல்லாவிட்டால் சிவச்சந்திரிகா, செழிப்படையும். சிவச்சந்திரிகா, நில்லுங்க. இப்படி சுரேஷ், நான் ஒன்று சொல்ல வார்த்தைகள் விரும்புறேன். இல்ல, அறம். இப்ப அறத்தை எடுங்க. பிறகு ஒவ்வொண்டா சின்னனா சொல்லுங்கன்றா. நீங்கள் வார்த்தைகள் இல்ல, வார்த்தைகள்ல பொருள் முக்கியம். இப்ப அறம் ஒவ்வொரு விஷயங்களை விளங்கப்படுத்தணும். கேட்கிற ஆக்கள் விரும்பிகளை பார்க்கணும். அறம் பிறகு அறத்துல எப்படி நாங்கள் பிளவுறபடியா குடும்ப பிளவுகள் வருது சொல்லுங்க. அறம் தர்மம் செய்ய வேண்டும், உண்மை பேச வேண்டும், நேசிக்க வேண்டும், கொடுக்கல் நல்லதாக அமைய வேண்டும், நல்லதை நாங்க செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், கோயிலுக்கு குடும்பமாக பிரார்த்தனை செய்யணும், குடும்பமாக கோயிலுக்கு போக வேண்டும், குடும்பமாக கூடி இருந்து குடும்பமா எல்லாம் போகணும். இப்ப ப்ளீஸ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களுக்காண்டி லிசன் பண்ணுங்க. எனக்கு என்னன்னா அவைகளுக்காண்டி இப்ப நான் கேக்குறேன், நீங்க உங்களோட குடும்பத்துல உங்களோட பிள்ளைகளுக்கு அறத்தை பழக்கினீங்க. இது எல்லாரும் அறத்தை நாங்க பழகுறோம், வெளிநாட்டுல பிறந்த பிள்ளைகள் என்றால் நாங்க சொல்லி கொடுக்கிறோம், நண்பர்களாக பழகுறோம். அத்தனையும் அவனோட நெஞ்சில தங்கி சுமையாக ஏதாவது இருக்க விடாமல் நாங்க பேசுகிறோம். இருந்தாலும் எந்த தூரத்துல இருந்தாலும் பேசி சுமையை குறைக்கிறோம். வசந்தி கை ஒன்று சொல்றேன், ஆன்மீக ரீதியாக நீங்கள் குடும்பங்களை பற்றி யோசிச்சீங்க என்று சொன்னா, எங்களோட உடம்புல வந்து 7 சக்கரங்கள் இருக்குது. இந்த 7 சக்கரங்களும் வந்து நிச்சயமாக தூண்டப்பட்டால் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள மனநிலை, உடல்நிலை, அவைந்த எல்லா விதத்துக்கும் அந்த 7 சக்கரங்களும் கட்டாயம் தூண்டப்பட வேணும். இதை நீங்கள் ஆன்மீக ரீதியா எங்களுக்கு உண்மையா கோயில்கள் இதெல்லாம் சொல்லித்தார இல்லை. இந்த ஆன்மீக ரீதியாக இந்த 7 சக்கரங்களும் வந்து கட்டாயம் தூண்டப்பட வேணும். இந்த தூண்டுவதால வந்து உடல் ஹெல்த்தியா வரும், மனநிலை நல்லா இருக்கும், சகோதரங்களோட இதுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் இந்த 7 சக்கரங்களும் சரியா உதவி செய்யுது. இதை ஆன்மீக ரீதியாக போய் வாசிச்சு பெண்களோ ஆண்களோ நிறைய பயனடைவீர்கள். இந்த 7 சக்கரத்தின் உதவிகளையும் நிச்சயமாக ஒரு வாசிங்கோ. இது நிறைய எனக்கு ஒரு 30 செகண்ட் தருவீங்களா? என்னது ஓமையோட சேர்ந்து இந்த குடும்ப பிரிவுக்கு வந்து புறக்காரணியில ஒரு காரணம் சொல்லணும் என்றா, இந்த கலாச்சார பண்பாடு, இந்த மதம் வந்து இப்ப ஒருவர் மதம் மாறி மனம் செய்கிறார். மனம் செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லா போது பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து உண்மையா நடந்த விடயங்கள் தான் சொல்றாங்க. என்னன்னா ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போது, பிறகு நான் எந்த மதத்துக்கு தான் நான் போவேன், எந்த மதத்தை பின்பற்றுவேன், பிறகு இவர் இல்ல நான் எந்த இதுதான் பின்பற்றுவேன் பிரச்சனையால பிரிவுகள் வந்திருக்கு. இதோட இனம் மாறி நாடு மாறி மனம் செய்யறதாலையும் ஆரம்பத்துல நல்லா போய் என்னோட வேலை செய்யற 2-3 பேருக்கு நடந்த விடயம், பிறகு வேற நாட்டுக்காரர் பிரான்ஸ்ல வாழ்ற இடம் 2 பேருமே வேற நாட்டுக்காரர். விடுமுறை வந்தால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரச்சனை குடும்ப பிரிவுன்னா, விடுமுறை வந்தா அவர் தண்டை நாட்டுக்கு போனிக்கிறார், இவா தண்டை நாட்டுக்கு போனிக்கிறார். விளங்குதானே? பிள்ளைகளுக்கு எந்த பேரை வைக்கிறேன்ற பிரச்சனை, விழாக்களை எந்த மதத்துல செய்யறது, எந்த நாட்டு கலாச்சாரப்படி செய்யறேன்னு பிரச்சனை. அப்ப இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல பிரச்சனையை கொடுக்க இல்ல, ஒரு 5 ஆண்டுகளோ இல்ல 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகள் போனா பிறகு குடும்ப பிரிவுகள் இப்படி இந்த மதம் சாதிகளால, அதாவது தொழில் அடிப்படையிலான சாதிகளாலையும் இந்த குடும்ப பிரச்சனை. இந்த பண்பாடு கலாச்சாரம் வந்து குடும்ப பிரிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் வருது. ஆகவே இப்ப திருமணமாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் அதை கவனத்தில். சரி, இதுக்கு உடன் வர்றீங்களா இல்லையா சொல்லுங்க, இல்ல நான் கடைசியா சொல்லுங்க. டக்குனு சின்ன நைஜீரியா நான் அதுக்கு உடன் படுறேன். நான் சொன்னதுக்கு சரியான காரணம். பிறவி பழக்க வழக்கங்கள் சரியான கஷ்டம். இன்னொரு குடும்பத்திலேயோ இன்னொரு ஃபேமிலியிலோ போய் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட பழக்க வழக்க நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க கம்பேர் பண்ணி கொண்டுதான் இருப்பீங்க. நாங்கள் இதை செய்தோம், அவை இதை செய்யலாம். முதல் 5 ஆண்டுகளுக்கு பெரும்பாலான குடும்பங்கள் முதல் 5 ஆண்டுகளும் விட்டு கொடுப்பார்கள். பிரச்சனை வேற. அது வெரி நோபல், அது வெரி நோபல். பிள்ளைகளுக்காண்டி இது புதிய தலைமுறைக்கு கட்டாயம் தேவையானது. அங்கே சிறப்பாக ஒரு நட்பு ரீதியாகவும் அன்பு ரீதியாகவும் அந்த உறவு போய்கொண்டே இருந்தால் அங்க அது எந்த
யாதியாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம், அங்க பிரிவதற்கு சான்ஸே சரி வராது. பிரிவு இதுக்கு வந்துட்டு ஒரு சொல்லி திரேசாக்கா இதுக்கு ஒரு கருத்து சொல்றேன். நீங்க சந்திரிகா சொன்ன கருத்து சரி. இதுக்கு 2 விதமான இதுல நீங்க முடிவெடுக்கணும். நீங்க சொன்னது சரி. அது நட்பாக அல்லது தெரிந்தவர்களாக ஏதோ ஒரு உறவுல வச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா ஓகே வச்சிருக்கலாம். அதே நேரம் நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு 40 வயதுக்கு பிறகு மனம் முடிக்கிறீங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது ஆரம்பத்துல ஒரு 20 25 வயதிலோ அல்லது 18 30 வயதுக்கு முதல் என்று சொன்னால் இது சில ஆண்டுகள் கழித்து பெரும்பாலான விழுக்காடு விவகாரத்தெல்லாம் போய் முடியும். கஷ்டமா அண்ணன் பாலசிங்கம் அவர்களும் மனைவி அடேல் பாலசிங்கம் அவர்களும் அவர்கள் இருவரும் வேறு நாட்டவர்கள். இவ்வளவு வயது லேட் மேரேஜா இருக்கும். பயணம் செய்தவர்கள். அவ இன்னொரு திருமணத்தை அவர் வந்து விட இன்னொரு திருமணத்தை அவர் நாடவும் இல்லை. சிறப்பாக அப்படியும் இருக்கணும் இப்படியும் இருக்கணும். எல்லா இப்ப உண்மையில ஏன் இப்படி முந்தி எல்லாம் ஆதி காலத்துல இப்படி இருந்ததா? முந்தி ஆதி காலத்துல நாங்கள் ஒரே நாட்டுக்கான் இருந்த நாங்கள் அது வேற பிரச்சனை. ஆனால் வேற நாட்டுக்காரர் வேற நாட்டு உண்மையில தேங்கல் அப்படி இருந்தாலும் ஏன் இப்படி குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வர்றது இளம் சமுதாயத்துலதான் கூட வருது. கூட டிவோர்ஸ் அப்ளை பண்றது இளம் சமுதாயங்கள் தான். ஒரு 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் கூடுதலானவர்கள் இந்த விதமான 42 வயதுல ஆண்களும் 45 44 வயது பெண்களும் தான் அதிகமான இப்படி பிளவுகளுக்கு போறதாக ஆய்வு சொல்லுது. இல்ல நான் குடும்பத்துல இல்ல என்னன்னு சொன்னா இப்ப நீங்கள் இப்ப எல்லாம் சோசியல் மீடியா இப்ப இந்த இன்ஃபுளுன்ஸ் இதெல்லாம் ஒரு தப்பு நடக்குது. ஆனா அந்த காலத்துல எல்லாருக்கும் 2 வைஃப் 2 கணவர் அப்படித்தான் அந்த காலத்துல ஒருத்தருக்குமே தெரியாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த காலத்துல அந்த காலனுக்கு ஒரு மனைவி இல்ல அந்த காலத்துல ஒருத்தர் இப்ப இன்னாருக்கு 2 வைஃப் இருக்குன்றதே தெரியாது. இப்ப சோசியல் மீடியாவில விஜய்க்கு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையா உருவாக்கினோம். அப்படி இல்ல. ஆனா அந்த காலத்துல அது கமுக்கமாவே வாழ்ந்தவ இல்ல என்னன்னா இப்ப இஸ்லாமிய மதத்தை சமயத்துல அவர்கள் 2வது கல்யாணம் செய்யறா இவ்வளவு தொகை சொத்து இன்னும் ஒரு வைஃபை பாக்குறதுக்கு இவ்வளவு எல்லாம் இருந்தா தான் அவர் 2வது கல்யாணம் அல்லது 3வது கல்யாணம் இப்ப இந்த காலத்துல ஒன்று சொல்ல விடுங்க. அப்ப இந்த கட்டுப்பாடுகள் இவ்வாறு இஸ்லாமிய மதத்துல இருக்கின்றது. மற்றது நீங்க சொல்ற மாதிரி முந்தி எல்லாம் பல மனைவிகள் இருந்தது. தாய் பிள்ளைகள் தந்தை பிள்ளைகளை கூட திருமணம் செய்திருக்கணும் பைபிள்ல கூட கிடக்குது. ஆனால் அந்த காலத்துல விஞ்ஞான அறிவு இல்லை. அப்படி எல்லாம் செய்தா இதெல்லாம் பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும். மற்றது அங்கவீனமான பிள்ளைகள் பிறக்கும். அந்த நேரத்துல அறிவு இல்லப்பா. அதுகள் சும்மா காட்டுக்கு இருந்ததுகள் இதுகள் எல்லாம் பார்க்க இல்லை. அப்ப அதுகள் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கும் கணக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த காலத்துலதான் எல்லாம் தெரியும். இப்படி என்ன ஹைஜீனிக் இல்ல இவை இப்ப அந்த பரம்பரை நோய்கள் வரும் கசன்ஸ் செய்யறது இல்ல என்று சொல்லி விழிப்புணர்வு வந்தா பிறகு முந்தி 2 வைஃப் இருந்தாலும் அவன் இன்னொரு வைஃபை புடிச்சுக்கொண்டு வச்சுக்கல அதிகமான ஆக்கள். அவர் இன்னும் ஒரு 3 கல்யாணம் செய்தாலும் 3 பொம்பளையை தான் கல்யாணம் செய்தவன். எந்த மனுஷன் புடுங்கவும் இல்லை. உங்களோட மனசுக்கு புடுங்கவும் இல்ல. அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல உள்ள மனைவியை தான் இன்னொருத்தர் செய்திருக்கீங்க. சங்க காலத்துல எல்லாம் அரச குடும்ப சேர சோழ பாண்டியர் அவங்களுக்கு எல்லாம் எத்தனை வைஃப் இருந்த சரி நான் சொல்லுறேன் என்னடா இந்த தலைப்புக்குள்ள இல்லைங்க என்னடா அவங்களுக்கு கணக்கு வாய்ப்பு இருந்ததுதான். நீங்களும் போய் தனியா இருக்கிறவனை போய் கட்டுங்க. தனியா இருக்கிறவனை கட்டுங்க. பாப்புலேஷனையும் பார்க்க வேணும். ஏன்னா சில காலங்கள்ல பெண் ஜாதி கூடவும் ஆண் ஜாதி குறைவாகவும் ஆண் ஜாதி கூடவும் பெண் ஜாதி குறைவான காலங்களும் மாறி மாறி வரும். ரொட்டேஷனா அது நடந்திருக்கு. குறைவாகவும் இப்பவும் பெண்களின் வீதம் கூடவும் ஆண்களின் வீதம் குறைவாத்தான் இருக்கு. இல்ல பெண்களின் வீதம் தான் குறைவாக. அப்படியோ இல்லையா? மாப்பிள்ளை கிடைக்குது இல்லையே கடவே இருக்கு. மாப்பிள்ளை வீதம் தான் குறைவா இருக்கு. சரி எல்லாம் சொல்லிட்டீங்க. புறக்காரணியில உண்டு சமூக அழுத்தம் என்று சொன்னதானே. இப்ப
நாங்கள் முன்ன போல எங்களுக்கு முன்ன ஆரம்ப காலத்துல சமூக வலைத்தங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப வந்து என்னத்துக்கு எடுத்தாலும் கடிதங்கள் வரும். இந்த வரியில தொடங்கி எல்லாம் வந்து எங்களை வேலைப்படோட இதுகளெல்லாம் நாங்கள் அந்தந்த அந்தந்த கால வரையறைக்குள்ள செய்யறதுன்றது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. நான் நானும் புறக்காரணி வந்து அதோட விளம்பரங்கள் அதிகம். இதுக்கு எடுத்தாலும் விளம்பரத்துக்கு கூட தொலைபேசி அழைப்புகள் வரும், கடிதங்களும் விளம்பரங்கள்ல வர்றது இது ஒரு பெரிய ஒரு அழுத்தம். இப்ப நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம அகக்காரணியோ புறக்காரணியோ குடும்ப பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு நான் ஒரு சமூக வலைத்தளத்துல பார்த்த நான் 777 என்ற ஒரு விதியும் 555 என்ற விதியும் பிரெஞ்சு மொழியில இருந்தது. அப்படின்னா 777 என்பது என்னன்னு சொன்னா 7 நாளுக்கு ஒரு முறை இந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டு சந்திப்பொண்டு செய்யணுமா. பிறகு 7 கிழமைக்கு ஒரு முறை விடுமுறையை எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் ஏதாவது திட்டமிடலாம் இல்ல எங்கேயாவது போகலாம். அதே மாதிரி 7 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு பெரிய ஒரு விடுமுறையை எடுத்துக்கொண்டு கணவன் மனைவி குடும்பம் ஏதோ சுற்றுப்பயணங்கள் செய்யும். இதே மாதிரி 555 என்பது என்னென்றால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிக்கலோ என்னவோ வந்துட்டுதுன்னு சொன்னால் கணவன் 5 நிமிடம் உரையாடுறத மனைவி கேட்கிறதும், மனைவி 5 நிமிடம் உரையாடுறத கணவன் கேட்கிறதும், பிறகு உள்ள அந்த மிச்ச 5 நிமிடங்களை விவாதிப்பதுமாக எடுத்து செல்லலாம். ஒரு எழுதப்படாத ஒரு சட்ட விதியாக குடும்பத்துல வச்சிருந்தால் குடும்பங்கள் இப்படி ஒரு விதிமுறை இருக்குதே ஒரு சட்டம் இருக்குதே என்றால் நாங்கள் ஓகே எங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துட்டு இந்த விதிமுறையை பயன்படுத்துவோம் என்ற ஒரு எண்ணம் கணவனுக்கோ மனைவிக்கோ வரத்தான் பார்க்கும். இல்லாம இருக்காது. படித்தனால் பயனுடையதா இருந்தது. அது 3 எடுக்கலாம், 2 எடுக்கலாம். அதை பிரெஞ்சு நாங்கள் தமிழ்ல 3 2 என்னண்டாலும் எடுக்கலாம். ஆனால் எடுங்க அதான் ஒரு பிரேக் எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுங்க. கதைக்கிறதுக்குது கொலிடே போறதுன்னா அந்த டைமை கொடுக்குறதுக்காக வேண்டித்தான் உண்மையா சொல்லுது. சரி நித்யா ஏதாவது காரணிகள் அகக்காரணி போக்காரணி முடிப்போம். சரியான புரிதல் இல்லாதது புறக்காரணி என்று சொல்லுவேன். சரியான புரிதல் இல்லை. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி இருக்க எப்படி என்று சொன்னால் இந்த கணவன் மனைவிக்கு இந்த அன்பு மொழி காதல் மொழி பேசுறது குறைந்து கொண்டு போகிறது. இப்ப சும்மா பொய்யக்காது காதல் மொழியை பேசுங்கள். முன்னே பழைய இலக்கியங்களை எடுத்து பாருங்கள். அதுல சங்க இலக்கியங்கள்லாம் இருக்கட்டும் எப்படி எல்லாம் அதுல 8 தொகை 10 பாட்டுகளை பார்த்து சும்மா தேர்வுக்கு தான் படிக்கணும் இல்ல சும்மா பார்த்து கொண்டு போனீங்கன்னா இப்ப எல்லாம் நிறைய சாய்ஸஸ் இன்னொன்று வருது. அதுதான் அந்த புதிய நபர்கள் புதிதாக பழகுவதற்கு உங்களுக்கு புதுசு என்ன புறக்காரணி இதுவும் ஒரு காரணம். நித்யா ஒரு பாடலுக்கு தானே ஒரு பொய்யாவது பொய்யாவது ஒரு இங்க சொல்லுவார்கள் அடிக்கடி அந்த பிடிச்சதோ பிடிக்கலையோ கதை கேட்க அப்படி ஏதோ சொல்லித்தான் அந்த உரையாடுற அப்படி ஒரு சும்மா பொய்யுக்காத அந்த வாழ்ற ஒரு புறக்காரணி வந்து எண்ணம் வருது இல்லையா? புதுசா ரசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் வருது. அதாவது ஆறுவது சினவண்ட மாதிரி இப்ப கோவப்படுறது பிழை என்று சொல்ல வரையில அதை வெட்டி குத்துற அளவுக்கு கோபம் வராம இருக்கிற அளவுக்கு வாழலாமா? அந்த அது பெரிய பிரச்சனைக்கு போகாத அளவுக்கு அதை பொறுமையை அதையே எதிர்பார்க்கும். கணவன் தான் அதை எனக்கு ஒரு பிறந்த நாள்டா கணவன் அதை வேண்டி தரணும், அல்ல எனக்கு ஒரு திருமண நாள் வருதுண்டா கணவனுடைய மனைவியும் அப்ப இந்த அதிக எதிர்பார்ப்பு வளர்ப்பில பிள்ளைகளும் சொல்லி கொடுக்கணும். இது இல்லாம இப்படி செய்ய வேணும், நீங்க எதிர்பார்ப்புகள் இருக்கு, அம்மா இதான் மனுஷ வாழ்க்கை, நீங்களும் வேண்டி கொடுக்கணும், பர்த்டேக்கு விஷ் பண்ண வேணும், நீங்க கல்யாணம் முடிச்சால் இது செய்ய வேணும். இப்ப நாங்க செய்யாத அதற்குனாலும் சொல்லி கொடுப்போம். அல்லாது எங்களை பொறுத்தவங்களுக்கு செய்யாதனாலும் நாங்க சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா மன்னிக்கணும், மன்னிச்சு அடுத்த நாளே மன்னிச்சு அதை மறந்துட்டு போகலாம். சுயநலமா இருக்க கூடாது, மதிக்கணும், கணவன் மனைவியை மதிக்கணும், மனைவி கணவன். நன்றி, முடிக்க போறோம். சரி, நன்றி. உண்மைதான். நல்ல கருத்துக்களை உங்களுக்கு அடிப்படியோட நாங்க சொல்லி நிப்பாட்டவே பாடுபட்டேன். சரி எல்லாம் நாங்கள் உங்களுக்கு எனக்கு கருத்துக்களை உங்களுக்கும் தர வேணும். என்னடா நிறைய வியூவர்ஸ் இருக்கிறீங்க, அதனால
உங்களவே ஒரு காதை வச்சு கொண்டுதான் நான் இங்கே விளையாடி பண்ணேன். இது இந்த அன்பான பேச்சாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் அதுக்காண்டி தான் கேட்டேன் சொல்லிக்கொண்டு உண்மைதான். குப்பண்டு நினைச்சா உண்மையில குடும்பங்கள் பிரிக்கக்கூடாது. ஒன்றில் குடி அடி அல்லது அளவுக்கு மிஞ்சின பாலியல் தொடர்புகள் சில பெண்கள் சிறிய அவசப்படுகிறேன். ஒரு ஒரு மிருகமா இருக்கிறதால ஒரு பெண் சொல்லி அழுதா மற்றது இப்படி ஒழுக்கங்கெட்டு பெண்கள் அல்ல ஒழுக்கங்கெட்ட ஆண்கள் அதனால நீங்க பிரியலாம். ஆனா சில பேருக்கு அந்த திருமணத்துல விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து வைக்கிறது. அவர்களுக்கு உண்மையில திருமணத்துல விருப்பம் இல்லை. அதுகள் பாவம், அதுகள் நல்லதுகள். ஆனால் அதுகளுக்கு திருமணத்துல அந்த அந்த ஈடுபாடு இல்லை. அவர்கள் நல்லா குடிக்கணும், சிரிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், அப்படி இருப்பினும் அப்படியானதுகளை நீங்கள் நல்லா ஆய்வு செய்வோம். உங்களோட பிள்ளைகளையும் அப்படி ஆய்வு செய்து அவைகளுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. இப்போ ஒன்று தச்சுமே ஒரு தோல்வி வந்தால் இது ஒரு தோல்வி இப்படித்தான், இன்னொன்று நல்லா இருக்கும், நீங்க நல்லா பழகுங்கோ இப்படி என்று சொல்லி குடும்பங்களுக்கு வாழ்றதுக்கு நாங்கள் கற்றுக் கொடுங்க எங்களோட பிள்ளைகளுக்கு. மற்றது இளமாக்கள் இதை நீங்கள் எங்களோட வயசாக்கள் கொஞ்சம் யோசிங்க. மற்றது இப்ப ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் இருந்து போட்டு முந்தியெல்லாம் அதிகமா பெண்களுக்கு அநேக கணவர்கள் இருக்கல, ஆண்களுக்கு அநேக கணவர்கள் இருந்தார்கள். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அரசர் மனைவிமார்கள் அரசர்களுக்கு மனைவிமார்கள் இருந்தார்கள். ஆனா ஆட்சிய மனைவியை புடுங்க இல்லவர் ஆட்சிய மனைவியை கூட்டிக்கொண்டு வர இல்லை. அது எனக்கு தெரியல, ஆதாரம் நான் தேடித்தான் நீ பார்க்கணும். இது சம்பந்தம் இல்ல, நீங்க தேடி பாருங்க, நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. இல்ல, நிறைய பேர் மனைவிமார்கள் இருந்தது. ஆனா இன்னொருவற்ற மனைவியை கடத்தி கொண்டு இன்னொருவற்ற மனைவியை கொஞ்ச காலத்துல பூந்து செய்ததோ சரியான குறைவண்டுதான் வரலாறுகள் சரியான கருத்தானா முதல காலத்துல இல்ல, இப்ப மாறுங்க. சரி, தொகுப்பு சரி. அதெல்லாம் சங்க இலக்கியங்களை நீங்க இப்ப வாசித்தீங்களா எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு எல்லாம் பைபிள்ல தாவீதரசன் இன்னும் ஒரு வைஃபை கொண்டு போனேன்னு அவர் சபிக்கப்படுறார். ஏனென்றால் அவருக்கு அவர் இன்னொருவன் மனைவியை அவர் கவர்ந்து கொண்டதால அவர் சபிக்கப்படுறார். ஆனா அப்படியெல்லாம் ஒன்று ரெண்டு பைபிள்ல இருக்குது. ஆக அவங்களுக்கு கணக்கு மனைவி மேர் இருந்தது. அப்ப அது வேற. மற்றது நான் அதெல்லாம் சொல்லிட்டேன், திருப்பி சொல்லல. மற்றது இப்ப ஒரு எனக்கு தெரிய கடந்த 5 வருஷமா ஒரு வீட்டுக்கு 2 தண்டவாளம், 2 அடுப்பு, 2 கட்டிலா இருந்தது. கடந்த வாரம் நான் அவைகள் குடும்பமா வந்துச்சிருக்கேன். அப்ப நீங்களும் அதுக்குள்ள நுழைஞ்சிருந்தா உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்? அந்த பிள்ளைன்ற கெதி என்ன? ஒரு நாளும் 5 வருஷம் ஒரு ஆள் பிரிஞ்சிருக்கிறார், அவரை கல்யாணம் செய்ய போறீங்கள் என்றால் நீங்க பாருங்க எத்தனை வருஷமா அவர் பிரிஞ்சிருக்கிறார். மற்றது அந்த மனைவியின் நிலையை பாருங்கோ. உண்மையா மனைவியை போய் சந்தியுங்கோ அல்லது யார்கிட்டையும் கேளுங்கோ. அதுக்கு பிறகு போய் நீங்கள் திருமணம் செய்யலாம். அவரை அவசரப்பட்டு அதுக்குள்ள போகாதேங்கோ. சும்மா என்ன நிறைய சாய்ஸஸ் இருக்குன்றக்கா வேண்டி நீங்க அதுக்குள்ள போய் பூராதேங்கோ. சரி, அதுக்குள்ள பூந்தீங்களோட கடுமையான பாவம், மன்னிக்க முடியாத பாவம். ஏனண்டா நீங்க ஒரு பிள்ளையா இருந்து என் அம்மா ஓடிட்டான், என் அப்பா ஓடிட்டான், என் அம்மா ஓடிட்டாள் என்று நீங்கள் இருந்தால் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டீங்களா? அவமானம். வெளியில தலை காட்ட மாட்டீங்களா? அவமானம். சந்தைக்கு போக மாட்டீங்களா? அவமானம். கோயிலுக்கு போக மாட்டீங்களா? அவமானம். நீங்கள் பிள்ளையா இருந்தா யோசிங்க. இந்த குடும்பங்கள் குடும்பங்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் கேவலமா சின்ன பிரச்சனைக்கு இப்படி வருஷ கணக்கா விடுங்கோ. அதுக்கு பிறகுதான் நீங்கள் அவரை கட்டலாமோன்னு யோசிங்க. இந்த பிள்ளைகள் கழுகுற கண்ணீர், இந்த அப்பா இல்லையன்று அம்மா இல்லையன்று கண்ணீர், அது உங்களுக்கும் உலகத்துக்கும் கூடாது, சமூகத்துக்கும் கூடாது. மற்றது பிள்ளைகள் சட்டத்திறனிகளாக வர விடாதீங்க. அம்மாவுக்கு ஒரு சட்டத்திறனி, அப்பாவுக்கு ஒரு சட்டத்திறனியாக உங்களோட பிரச்சனைகள் தீர்க்கிற அளவுக்கு விடாதீங்கோ. மற்றது இப்ப தலையை வெட்டுற அளவுக்கு போகாதீங்க, கொஞ்சம் நிதானியுங்கோ. தலையை வெட்டி நீங்கள் என்ன செய்ய போறீங்க? கறியா வைக்க போறீங்க? நீங்கள் களிதானே தின்ன போறீங்க? என்ன இப்ப பாருங்கோ, தயாளினிய வெட்டி போட்டு அவர் இப்ப களிதான் சாப்பிடுற, மகளும் மருமகனும் களிதான் சாப்பிடுற. எத்தனை வருஷம் களி சாப்பிட போறார்? அப்ப தேவையோ இது? அப்ப நீங்கள் இந்த தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிங்க. அவள் உறவை இழுத்து கொண்டு கட்டி வச்சுக்கல அது வீட்டுல. நான் போறேன்னுட்டா என்ன கட்டி வச்சுப்பீங்களா? ஆடா மாடா சங்கிலியா காப்பா கட்டி பௌத்திரமா லொக்குறக்க வைக்கிறது? அது உணர்வு, அது மனுஷர். அப்ப நீங்கள் ஒண்ணும் செய்யலாம். போறேன்னுட்டா கெஞ்சி பாருங்க, மிஞ்சினா விடுங்க. வேற என்ன செய்யறது? ஒண்ணும் செய்யலாது. நீங்கள் அவ்வாறு நீங்கள் வாழணும். அவைகளுக்கு உண்மையா அந்த திருமணத்திலே சாட்டிஸ்ஃபைடோ அந்த திருமணத்துல விருப்பம் இல்லாத ஆட்கள் கனவேர். அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி வில்லங்கப்பட்டு கட்டினதான் அவன் அண்டிரவோடையே போட்டான். சரியா?
சத்தியமா அப்ப நான் கேட்டேன், ஏனடி கடின சமூகத்துக்கு தங்களுக்கு வெக்கமா எப்படி தங்களுக்கு வெக்கமண்டு இன்னொருத்தர் இந்த வாழ்க்கையை எடுத்து போட்டியடி எனக்கு அப்படி பேசினான் சொல்லாத வார்த்தைகளை சொல்லி பேசினாரு உந்த குடும்பத்துக்கு அவமானம் அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையை கெடுத்துட்டியே என்று உண்மையில அப்படி செய்யாதவங்க பிள்ளைகள் கடைசி மட்டும் ட்ரெயின் பண்ணுங்க விருப்பம் இல்லாட்டிலும் ட்ரெயின் பண்ணுங்க அதுக்கு மிஞ்சினா நீங்க கட்டி கொடுக்காதீங்க நானே சில நேரம் சொல்றேன் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் மற்றது என்னடா இப்ப விஜய் இந்த வாழ்க்கையில இப்ப போனது இந்த எலெக்ஷனுக்கு குடும்ப வாழ்க்கையை கொண்டுறாதீங்க அவர் உண்மையா திரிஷாவோட தொடர்போ யாருக்கு எங்களுக்கு தெரியாது ஆனா இப்படி சொல்லியே அவ சேர்ந்துருவீங்க இப்ப தேவை உங்களுக்கு நீங்க சொல்லியே சேர்ந்துருவீங்க அவையே சேர்த்து வச்சிருக்கீங்க மற்றது அவனுக்கும் சங்கீதாவுக்கும் தெரியணும் ஒரு ஆக்டர் அவர் கூடி பழகுவார் ஹோட்டல் எடுத்து நிற்பாருன்னு தெரியணும் அவருக்கு தெரியணும் நீ ஏன் அங்க போனீ நீங்களே அங்க போனீங்க ஒரு நடிகர் இது நான் சொல்லுவேன் இது உண்மைதான் நீங்க சொன்னது அந்த சரி கன்க்ளூஷன் சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்களா அப்ப இது கன்க்ளூஷன் இப்ப கரெக்டாங்க சரி ஏனென்றால் அப்ப நீங்கள் அந்த அப்படி இப்படி நீங்கள் சொல்லி அப்படி செய்யாதீங்க சமூகமாகி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு அப்ப நீங்கள் இந்த உறவுகளை சும்மா இருக்கிற திரிஷாவை விஜயோட சேர்த்து வச்சிட்டீங்களோ தெரியாது உண்மையா அவைக்கு உறவு இல்லையோ தெரியாது அது சங்கீதாவுக்கும் பொருந்தும் சங்கீதா தான் அவையும் அவைய பிள்ளைகளும் தான் அதுக்கு தெரியும் அப்ப இப்ப சில குடும்பங்கள்ல அந்த பெண்கள் வில்லிகளா இருப்பாங்க சில இடத்துல எனக்கு தெரியும் பக்கத்து வீட்டு எங்கட பெரியம்மாவிட்ட போய்க்க அவ பிரின்சிபல் அவர் ஒரு நாள் கேட்கிறார் ஐயோ புஷ்பா இந்த மிளகா அழுகி போச்சு நான் என்ன செய்கிறேன்னு தலையில வச்சு தாப்புவாங்க சத்தியமா கேட்டது அப்ப நொடுவாத சொல்லி எங்கட பெரியப்பா நொக்கல் அடிப்பார் பாவம் என்ன பிள்ளையர் பாருங்கட அப்ப உண்மையா அப்படி வில்லியனா இருந்தும் அதில் குடும்பமா இருந்தது ஆனா சில அங்க ஆண்கள் தான் பெரிய வில்லன்களா இருந்து ஏன்னா அவதான் உழைக்கிறது அவ பெரிய கெப்து அதை இப்பயும் பாக்கினோம் அப்ப அதுகளை குறையுங்கோ அந்த குடும்ப பிரச்சனைகள் இவர்கள் சொல்லாததுகளை நான் சொல்றேன் வேற அடிக்கூடி எல்லாம் சொல்லிக்கிறோம் சிங்கம் என்றா என் தந்தைதான் செல்வம் என்றா என் தந்தைதான் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்று சொல்லிக்கொண்டு உமா எல்லா அம்மாக்கும் என்று சொல்லிக்கொண்டு அண்ணன் ஒரு என்ன பாட்டு அண்ணன் கோயில் என்றால் தங்கை ஒரு தீவோடு இப்படி நாங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா அம்மாவை வாங்க முடியுமா பாட்டோட வந்துட்டாங்க அம்மாவை வாங்க முடியுமா 1000 உறவுகள் வந்தாலும் கூட தாய் போல் தாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா கொஞ்சம் நினைச்சா நிஜமெல்லாம் அப்பாவை வாங்க முடியாதுதான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம் அம்மாவையும் வாங்க முடியாது அப்பாவையும் வாங்க முடியாது கணவனையும் வாங்க முடியாதுதான் என் தந்தைதான் செல்வம் என்றால் என் தந்தைதான் என்று சொல்லிக்கொண்டு அண்ணன் ஒரு தொடங்குங்க சந்திரிகா அண்ணன் ஒரு சரி உங்களுக்கு தங்கை ஒரு அண்ணன் ஒரு கோயில் அண்ணன் ஒரு பாட இல்லாத பிழைச்சு போச்சு சரி இப்ப என்னண்டா ஆனந்தம் விளையாடும் இது இதை படிக்கிறாங்க கேட்கிறாங்க ஓடுகிறோம் நீ வேற பாட்டு படிங்க ஆனந்தம் விழ பாவங்கள் ஆனந்தம் இது ஆனந்தம் விளையாடும் வீடு ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நல்ல ஒரு ஓடுமா நீங்க படிங்க 2 பேர் படிச்சா சூம் கோஆபரேட் நல்ல ஒரு குடும்பம் பல்கலை படியும் பல்கலைக்கழகங்களே நம்பி இருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே மன்னிக்கவும் அதான் என்னென்றால் இந்த காலமேல இதோட முடிப்போம் காலமேல நல்ல குடும்பம்டா நாளை நமதே
நல்ல குடும்பம் மலர வேணும். நல்ல குடும்பம் மலர எல்லோரும் உதவி செய்யணும். குடும்பங்கள் மலர்ந்தாத்தான் இந்த உலகம் இயங்கும். குடும்பங்கள் உருவாகட்டும். நாங்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்து உதவி செய்வோம். இது இறைவனுக்கு பிடித்த ஒன்று. குடும்பங்களை சிதைவடைதலுக்கு சப்போர்ட் பண்ணுவது இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று. இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்றால் குடும்பத்தை அழித்து விட்டா போதும். குடும்பங்கள் எல்லாம் செழிப்படையட்டும். உலகம் ஓங்கி வளரட்டும். இரவு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான். இந்த குடும்பம் இவ்வாறு என்னண்டா பிடிக்கப்பட காலை வெள்ளணும் அப்பா உம்மலங்கி என்று கேட்க என்ன இங்கால ஒரு பக்கத்துல அப்பன் சுட அங்கால தங்கச்சி அக்கா இந்த தேத்தண்ணி குடிக்கேண்ட நான் விளக்கு மாத்த போட்டுட்டு அங்கேயோட அம்மா அதுக்கிடையில மம்மி அங்கால இங்கால கட்டளையிட என்ன அங்கால ஆட்டில மாட்டில பாலை கறந்து கொண்டு தங்கச்சியோடி வேற என்று சொல்லி அந்த அழகான உறவுகள் போதாததுக்கு வாத்தியாற்றி அண்ணே என்று ஜேபிடி கடிதம் வேண்ட வார மக்கள் எல்லாத்தையும் நினைச்சு இவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, அம்மாவுக்கும் அப்பா இல்லை, அப்பம்மா இல்லை, மாமி இல்லை, மருமகள் இல்லை, எல்லாம் உறவுகளாக வாழ்ந்த எல்லாம் உறவுகளை தொலைச்சிட்டோம். நான் உண்டு எனக்குண்டு எனக்கு 2 வேண்டாம், இப்ப எனக்கு 1 வேணும் என்று எனக்கு இப்ப ஒன்றுமே வேண்டாம், நாம் இருவர் நமக்கு இருவர் என்று நாங்கள் வாழ்ந்து எங்களோட பிள்ளைகளை விட வேண்டாம். இப்படி அழகான குடும்பம் கூட்டு குடும்பம் சந்தோஷமா அப்ப நான் யோசிக்கிறேன் என்னோட மாமி விரும்பி நடப்பா இருப்பா இந்த மாமி. சரி எங்களோட வீட்டுல வாரது கணவற்ற உறவுலாம் கொட்டி வாரம். சரி என்று சொல்லிக்கொண்டு அழகான உறவுகள் அழகான சந்தோஷமா இப்படி இருங்கோ. வேணாம் சும்மா இருந்தவையை விட இருந்தவே நல்லவன் உங்களுக்கு இருக்கும். தலையிடாதேங்கோ, குடும்பங்களை குலைக்காதேங்கோ, அது சரியான பாவம். நீங்க ஒரு பிள்ளையா இருந்தான்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லோட சொண்டை மாதிரி உங்களுக்கு தந்திருக்கிறோம். அன்பான உதிப்புகள் பேச்சாளர்கள் சுவிச்சந்திரிகா சிவசுப்ரமணியம் லண்டன்லேருந்து, யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து, நித்யா பாஸ்கர் லண்டன்ல இருந்து, வசந்தி விவேகானந்தர் லண்டன்ல இருந்து உங்களுக்கு அருமையான நல்ல ஒரு தந்திருப்பம் நினைக்கிறோம். உங்களோட குடும்பத்தை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. வேலி அடைச்சு பயிரா மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. கணவன் மனைவியையும் மனைவி கணவரையும் பிள்ளைகள் அம்மா அப்பாவையும் அம்மா அப்பா பிள்ளைகளையும் அழகான குடும்பங்களாக வாழுங்கொள்ளும். ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அந்தங்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும். நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு கருத்தாடு அது மீண்டும் ஒரு அதிமதத்தோடு உங்களுடன் சந்திப்பவர் திரேஸ் மரியதாஸ். பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங். எல்லாரும் சந்தோஷமா நல்லமா ஆரோக்கியமா நல்ல குடும்பமா நல்ல பிள்ளைகளா இருக்கும். நல்லதொரு குடும்பம் பல்கலை
Sorry.